கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம், லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். கல்வாரி நாதா என் பாவம் நீக்க ஐங்காயம் பெற்றி என் ஆண்டவா, கோடா கோடி பாவங்கள் செய்தேன், என்னை மீட்க உலகினில் யாரும் இல்லை. என்னை மீட்க உலகினில் யாரும் இல்லை. என்னை மீட்டு கொண்டி ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டி ஐயா தேவா. கல்வாரிநாதா என் பாவம் தீர்த்த ஐங்காயம் பெற்றி என் ஆண்டவா. கல்வாரிநாதா என் பாவம் தீர்த்த ஐங்காயம் பெற்றி என் ஆண்டவா. ஆண்டவரோட ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் நான் கொஞ்ச நேரத்துக்கு என் குடும்ப பிரச்சனையை மறந்துடணும், என்ன மறந்துடணும், நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும், மாம்சத்தின் கண்கள் எல்லாம் மூடப்படட்டும். ஆண்டவர் மாம்ச சிந்தைகள் என்னை விட்டு விலகட்டும். மகிமையின் ராஜாவை பார்க்கிறேன், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையை போல நான் செயல்படத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் என்னை தொடுங்க. பக்தனை கேட்டா சொல்லுவோம், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், எங்க அப்பா பார்க்க போறேன், எங்க அப்பா பார்க்க போறேன். அந்த நிறைவு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தேவ கரத்திலே தாழ்த்துகின்ற துறை மட்டுமா இந்த காலை வேளையிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, வல்ல வார்த்தையினால் எங்களோடு கூட இடைப்படுங்க. மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்துல எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது எதை குறிச்சு பேசணும்ட்டு? ஞானத்தை குறிச்சு பேசியிருந்தோம். கடந்த வாரத்துல ஞானத்தை குறிச்சு பேசியிருந்தோம். இதே அதே பகுதிக்குள்ள கடந்து சொல்லுவோம், எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தின் இருக்கிற கொஞ்சம் ஒரு சில காரியங்களை இன்று தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கத்தக்கதாக 6வது அதிகாரத்தில் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. எட்டுல இருந்து வாசிங்கம்மா. ஸ்தேவான் விசுவாசத்தில் இல்ல 7ல இருந்து வாசிங்க. சாரி, மன்னிச்சிருங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தினா என்னப்பட்ட அந்த 5 நபர்களை குறித்து போன கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களோடு கூட பேசி இருப்பேன் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கிறவர்கள் மறுபடியும் போய் பாருங்க. அதை குறித்து ஆசியா தேசத்தில் உள்ள சிலர் எழும்பி ஸ்தேவானோடு கூட தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூறாமற்று போயிற்று. அல்லேலூயா. எந்த மனுஷன் தேவ ஆவியினால் நிரப்பப்படுகின்றானோ அந்த மனுஷனுக்கு விரோதமாய் நாம் செயல்படவே முடியாது. உலகத்தின் ஞானம் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக எப்படிதான் தெரியுது? பைத்தியமா தோணுது. அல்லேலூயா. நான் ஞானி என்று சொன்னாலும் அதுல அவனுக்கு ஒரு பிரயோஜனமோ, உலகத்தின் ஞானத்தை வச்சு என்ன வாங்கிடுவீங்க சொல்லுங்க? பெரிய 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சார்லஸ் டார்வின் சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எழுந்து வா எல்லாம் நான் ஒரு ஆராய்ச்சியாளனா இருக்கிறேன், ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறேன், நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன். மனிதன் கடவுளால் உருவாக்கப்படவில்லை. யார் சொன்னது? டார்வினுடைய கொள்கைகள் இதெல்லாம். அவன் சொன்னா மனுஷன் கடவுளால உருவாக்கப்படல. நாங்க காலையில பேசிட்டு இருக்கும் போது பேசிக்கொண்டே இருந்தோம். அப்ப சொன்னோம், மனுஷன் களிமண்ணினால உருவாக்கப்பட்டான். நீங்களும் நானே எப்படி உருவாக்கப்பட்டோம்? களிமண்ணாய் உருவாக்கப்பட்டோம். ஆதாம் செம்மண்ணாய் உருவாக்கப்பட்டான். ஆனால் எல்லாரும் ஒரே கரத்தில் தான் உருவாக்கப்பட்டான். இதுதான் பெரிய ஒரு காரியம்.
அவர் செம்மண்ணா இருந்தாலும் சரி, நான் களிமண்ணா இருந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய கரத்திலே வணையப்பட்டு இருக்கிறேன். பக்தன் அழகாய் சொல்ல, களிமண்ணை போல எங்களை உருவாக்கினீர் ஆண்டவரே, உங்களுடைய ஜீவ சுவாசத்தை கர்த்தருடைய கருத்துல உருவாக்கப்பட்டு நம்ம. ஆனா டார்வினுடைய கொள்கை அப்படி அல்ல. எப்படி நம்ம உருவாக்கப்பட்டோமா, நம்ம வேறு விதமாய் உருவாக்கப்பட்டோம் என்று சொல்லி மனிதனுடைய சிந்தையை திருப்பி விட்டான். உலகத்தின் நாணம். டார்வின் ஒரு நாள் மரித்து போனார். அவருக்கு பின்பாக வேறு சில மனிதர்கள், வேறு சில அறிஞர்கள், வேறு சில ஞானிகள் எழும்பி இவன் சொல்வது உண்மையா என்று ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்போ சாதாரண மனுஷன் எழுந்து ஒரு காரியத்தை கேட்டானா, அந்த டார்வின் கொள்கையை பத்தி ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தவர்கள் மத்தியில சாதாரண ஒரு மனுஷன் எழுந்து கேட்டானா, ஐயா நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க வேண்டும், என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையே அவனை நோக்கி பார்க்கதான். டார்வின் சொல்றாரு, மனுஷன் குரங்குல இருந்து தான் வந்தான். எங்க இருந்து வந்தான்? அப்போ குரங்கு இன்னார என்ன பண்ணிருக்க கூடாது, இருந்திருக்க கூடாது. எல்லாம் மனுஷனா மாட்ட பிறகு குரங்குக்கு இங்க என்ன கிடையாது, வேலை கிடையாது. ரெண்டாவது, ஆப்பிள் மரத்துல இருந்து நான் கொய்யாக்காவை என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. அது எப்படி ஆப்பிள் மரத்துல இருந்து கொய்யாக்கா வரும்? அல்லேலூயா. இல்ல கொய்யா மரத்துல இருந்து எப்படி ஆப்பிள் வரும்? அந்த காரியம் வராது என்பதை மனிதர்கள் புரிந்து கொண்ட போது டார்வினின் கொள்கையை முற்றும் தள்ளிவிட்டார்கள். அநேக காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இந்த மனிதனுக்குரிய காரியத்தை சொன்னதை அவமாக்கி போட்டார் தேவன். உலகத்தின் நாணம் ஒரு நாள் என்ன ஆயிடும், அந்த உலகத்துக்கு தேவனுடைய பார்வைக்கு பைத்தியமாய் தோன்றிவிடும். இங்க தேவ ஞானத்தை பெற்ற ஒரு மனுஷன் பேசுகின்றான். 5 பட்டணத்து ஜனங்கள் அவனை நெருக்கி தள்ளினார்கள். ஆனால் அவன் பேசுகின்ற ஞானத்தை அவர்களால் எதிர்த்து நிற்க முடியல. அல்லேலூயா. அப்படி ஒரு ஞானம், இந்த உலகத்தின் ஞானம் ஒரு நாள் நம்ம விட்டு கடந்து போயிடும். உலகத்தின் ஞானம் மறைஞ்சிடும். நான் எவ்வளவு பெரிய ஞானவானா இருந்தாலும் சரி, அது ஒரு நாளும் பிரயோஜனப்பட போவது ஒரு காலத்துக்கு என்னன்னா சிறப்பா காண்பித்து கொடுக்கும், ஆனா மறைஞ்சிடும். நம்மளுக்கு முன்னாடி எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ சயின்டிஸ்டுகள்லாம் வந்துட்டாங்க. அவங்களால செய்ய முடியாத காரியத்தை வருகின்றவர்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப உலகத்தின் ஞானம் மாறும். ஆனால் தேவனுடைய ஞானம் அப்படி அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்தேவான் பேசின காரியத்தை இன்னமும் தேவன் மறக்காதபடிக்கு தேவன் ஞானத்தை என்று பேசுகின்றார். அல்லேலூயா. அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற்று போயிற்று. அல்லேலூயா. 5 பேரும் வித்தியாசமானவர்கள் தான். நான் கடந்த நாட்கள் ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஆசியா தேசத்திலே 7 சபைகள் என்று சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? 7 சபையை குறித்து பார்த்தேன் இல்லையா? ஆனா நான் ஒரு சபையை விட்டேன். 6 சபையை குறித்து சொன்னா ஒரு சபையை நான் பண்ணிட்டேன், விட்டுட்டேன். ஆனா தப்பு பண்ணாலும், யார் தப்பு பண்ணாலும் தப்பு, ஊழியக்காரன் பண்ணாலும் என்னது தப்பு தானே. அப்போ பாஸ்ட் நம்ம பின்னாடி இருந்து 6 காட்டுறாங்களா, நான் பார்க்கல, நான் உண்மையாலுமே பார்க்கல. அப்புறம் போனோடனே என்கிட்ட சொன்னாங்கப்பா, நீ 6 சபையை குறித்து தான்ப்பா சொன்ன, 7வது சபை குறித்து சொல்ல. சரி, 7வது சபை குறித்து பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், இங்க வந்துடும், எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தலுக்கு எழுதின விசேஷம் 7வது சபை 3வது அதிகாரத்தின் 14வது வசனம். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்று சொல்லுகின்ற, ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தா எப்படி இருக்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ 2 தன்மையில இருக்கிற. நீ குளிருமாவும் இருக்க மாட்ட, அனலுமாவும் இருக்க மாட்டேன்ற. நான் உலகத்தோடு கூடவும் இருப்பேன், இங்கேயும் அப்படின்ற காரியம் தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு பின்ன எது பிரியம்? நான் குளிரா இருக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமா, இல்ல அனலா இருக்கிறது தேவனுக்கு பிரியமா? இல்ல நான் 2 நிலையில இருக்கிறது ஆண்டவர் விரும்புறாரா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, பிரதர் நீங்க 2 நிலையா இருப்பதை ஆண்டவர் விரும்புறாரா? கேளுங்க என்ன சொன்னாங்க? அதனால தான் சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க, பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். நல்லா புரிஞ்சுங்க.
நம்ம ரெண்டு நிலையில இருப்போமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே மாட்டோம். 10 வருஷம் 5 வருஷம் போச்சு பிரதர், 40 வருஷம் ஆனாலும் எனக்குள்ள என்ன இல்ல, மாற்றமே இல்ல. ஏன்னா நான் எந்த நிலையில இருக்கிறேன்? பாட்டு மட்டும் எந்த நிலையில் நான் இருந்து ஆண்டவர் ஏத்துப்பாரு, உன்னை வெறுக்க மாட்டாரு. ஆனா சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரு. இங்க சபையே கொஞ்சம் கவனித்து கேளு. ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார். என்னையா சொல்றாரு? அப்பா, நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிற, ரெண்டு நிலையில இருக்கிற. அல்லேலூயா. இத நான் சொன்னேன்னு வச்சுங்களா, நீங்க ஒழுகுமா பிரதர்? அல்லேலூயா. சொல்றதுனால என்ன ஒழுகுமான்னு கேக்குற நீ? நான் ரெண்டு நிலையில இருப்பேன், ஆனால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு. ரெண்டு நிலையில இருக்கிறோம் கேட்பான். அல்லேலூயா. ஒரே நிலையில் நீ இருப்பாயானால் தேவனுக்கு பிரியமாய் செயல்படுவாய். ஆண்டவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, நீ ரெண்டு நிலையிலே இருந்துனே இருப்பானா ஆண்டவர் ஒரு நாள் என்ன தெரியுமா பண்றாரு? உன்ன மாந்தி எல்லாம் எங்க பண்ணுவாங்க சொல்லுங்க? ஆலயத்தை விட்டு புறம்பா தள்ளிட்டாரு. அல்லேலூயா. ரெண்டு நிலையில இருக்கிற மனுஷனுடைய தன்மையை கண்டாரு, வார்னிங் கொடுத்தாரு, பேசினாரு, எல்லா காரியம் செஞ்சாரு. நீ மாறல, தேவன் தள்ளிட்டாரு. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம சொல்லக்கூடாது பிரதர், என்னை பத்தி யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நான் நடந்தாலும் படுத்தாலும் அமர்ந்திருந்தாலும் எழுந்தாலும் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நான் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் நான் பார்த்துட்டே இருக்கிறபடினால தான் சொல்றப்பா, உன் காரியத்தெல்லாம் நான் என்ன பண்றேன் அறிந்திருக்கிறேன். சிமிர்னா சபையே, சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், யார படிக்க தெரியாத, படிப்பறிவு இல்லாத ஒரு யோவானை கூப்பிட்டு, அன்பின் சீஷனாகிய யோவானை கூப்பிட்டு சொல்றப்பா, நீ யாருக்கு தெரியுமா எழுத போற? இப்போ சபைக்கு எழுதுற. உலக ஞானத்தை அல்ல, தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட நீ சபையை திருத்தத்தக்கதாக எழுது என்று பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொல்லுகின்றார். படிப்பறிவு இல்லாதவனை எடுத்து தேவன் பயன்படுத்துகின்றார். ஞானம் இல்லாதவனை தேவன் பயன்படுத்துகின்ற நாட்கள் இதுவென்பதை மறந்து விடாது. நான் எத்தனை தான் உயர்ந்த படிப்பு படித்திருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி என்ன சரண்டர் பண்ணி, ஆண்டவரே என்ன சரண்டர் பண்ற ஆண்டவரே. ஏன்னா நான் ஒரு நாள் என்ன ஆயிட்டேன், தப்பி தவறி உலகத்தை விட்டு போயிட்டேன், இளையகுமாரனை போல. ஒரு நாள் நான் திரும்பி வர சொல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, என்ன அணைத்துக் கொள்ளத்தக்கதாக. அல்லேலூயா. என்ன வாங்கி கொடுத்தாரா? உயர்ந்த ஆடைகள், கைக்கு மோதிரம், மிதியணியும் வாங்கி கொடுத்தவரே. உயர்ந்த ஆடைகள், கைக்கு மோதிரம், மிதியணியும் வாங்கி கொடுத்தவரே. கடாவெட்டி பொங்க வச்சி கரிசோறு போட்டவரே. கடாவெட்டி பொங்க வச்சி கரிசோறு போட்டவரே. என் தகப்பன் வீட்டுதான் எனக்கு சந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. தகப்பன் வீட்டுதான் எனக்கு நிரந்தரமே, அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. தங்க மோதிரம் பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்தவரே. தங்க மோதிரம் பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்தவரே. கடாவெட்டி பொங்க வச்சி கரிசோறு போட்டவரே. கடாவெட்டி பொங்க வச்சி கரிசோறு போட்டவரே. யாருக்கு கடை வெட்டினாரு? எனக்கும் சொன்னான். நான் மனம் திரும்பாத வெளியே ஓடுனேன். தகப்பன் காத்து இருந்தாரு. இளையகுமாரன் வரும்போது இளையகுமாரன் பார்த்தானோ இல்லையோ, தகப்பன் முதல்ல பார்த்துட்டாரு. அவனை அழைத்து கொண்டு வாங்கப்பா, அவனுக்கு முதல்ல எதை கொடுங்க? ஆடையை கொடுங்க. பரிசுத்தம் என்ற ஆடையை கொடுத்து முத்திரை என்ற மோதிரத்தை போட்டு அவனை என்ன பண்றாரு? அங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன். மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு தான் ஃபங்க்ஷனு. நம்ம தான் மனம் திரும்பாமலே ஃபங்க்ஷன் வச்சிருவோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, தேவன் எதை செய்தாலும் நியாயமா செய்வார். மனம் திரும்ப ரெண்டு நிலையா இருக்கிறவங்களுக்கு ஃபங்க்ஷன். இப்போ அங்க சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தோருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ மன்னிச்சிருங்க,
2வது சபைக்கு எழுதிடும் போல படிச்சிடும் போல இருக்கு. லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற. யார் இவரு? ஆமேன்னு யாரு தெரியுங்களா? நம்மளுக்கு எந்த ஆமேனும் தெரியாது, ஈமேனும் தெரியாது. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்ல தெரியும், அது என்ன அர்த்தம் தெரியாது. ஆமேன். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க. அவர் நாமம் அதான் இயேசு என்ற நாமம் இருக்குது இல்லைங்களா? இயேசு என்ற நாமத்திற்கு எப்பொழுதுமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அது போல இயேசு ஆனவருடைய இன்னொரு நாமம் என்னது? ஆமென். அல்லேலூயா. நான் அல்லேலூயான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? ஆமென் சொல்லணும். நான் ஆமென் சொன்னா அவருக்கு மகிமை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இதான் விஷயம். நான் எதையோ சொல்ல மாட்டேன். ஆனா உனக்கு என்ன பண்ணும்? உனக்கு புதுசா ஆடை வாங்கி கொடுக்கணும். என்னது? உயர்ந்த ஆடைகள், கைக்கு மோதிரம், அப்புறம் மிதியனையும் வாங்கி கொடுப்பவரே. இப்ப தம்பி சொல்லிட்டாப்புல, பேட்டா செருப்பு, உயர்ந்த ஆடைகள், கைக்கு மோதிரம், பேட்டா செருப்பு வாங்கி. நல்லா இதை பார்த்துக்க. அதனால மிதியணிகள் வச்சு பண்ணுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் கொடுத்து யாரு தப்பு பண்ணி வெளியே ஓடணும்? உனக்கு மனம் திரும்பி வந்தா கர்த்தர் கொடுப்பாரு. மனமே திரும்பலன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு 7வது சபை தூதருக்கு ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் கடைசி. அதுக்கு மட்டும் வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் அங்க சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரம் இல்லாமல் அனலம் இல்லாமல் குளிராயாவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரமின்றி அனலமின்றி வெதுவெதுப்பா இருப்பாயானால் உன்னை என்ன பண்ணுவேன்? வாமிட் பண்ணிடுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுங்களா? எப்போ ஒரு மனுஷனுக்கு வாமிட் வரும் சொல்லுங்க? நிறைய சாப்பிட்டா வாந்தி வருமா? நிறைய. ஆமா, உண்மைதான். அதிகமா ஓவர் கான்பிடென்டா இருந்தா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒண்ணு சில நேரத்துல நம்ம ஓவர் கான்பிடென்ட்ல சொல்றோம். அப்புறம் புடிங்கி சாப்பிட்டா, திருடி சாப்பிட்டா, உங்களெல்லாம் வச்சு பட்டி பண்ற நேரத்துன்னு வச்சுக்கோ, புடிங்கி சாப்பிட்டா திருடி சாப்பிட்டான்னு உன் வயிற்றுக்கு அது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை என்ன ஆயிடும்? வாமிட் ஆயிடும். நம்ம சொல்லலாம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு பிரதர், ஜீரணம் ஆகல, உன் வயிற்றுக்கு ஏத்துக்கல, அது உடனே என்ன பண்ணுது? அப்போ நீ 2 நிலையில இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நீ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாய். குளிரும் இல்ல அனலும் இல்ல, 2 நிலையில இருக்கிற உன்னை ஆண்டவர் எப்படியா ஏத்துப்பாரு? அங்க வந்து பரிசுத்தம், ஐயோ 10ஆம் நம்பர் நீதான்ற. அல்லேலூயா. வெளியே போன உன்னை பார்க்கணுமே, உன் பரிசுத்தத்தை பத்தியில எழுதி எனக்கு ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுங்க. கள்ளனும் கொள்ளைக்காரனும் இருப்பதற்கு இது இடம் அல்ல. யாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனும் இருக்கிற இடம் இது இல்ல. நான் நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என் வாயை கொஞ்ச நேரம் மூடி வைங்க ஆண்டவரே, ஏன்னா நான் தருந்தா நிறைய ரகசியம் பேசுவேன். ஆண்டவர் ஆனா பேசக்கூடாதுன்றார் என்ன. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நான் இங்கே 2 நிலையில் இருப்பதற்காக அழைத்து வரப்படவில்லை. என்ன தேவன் என்ன பண்றாரு? ஊழியக்காரனா இருந்தாலும் வாந்தி பண்றாரு. நான் 2 நிலையில இருப்பேன், என்ன பண்ணுவாரு? வாந்தி பண்றாரு. அப்போ நான் 2 நிலையில இருக்க கூடாதபடிக்கு நான் எப்படி பிரதர் இருக்கணும்? முன்ன அனலாயிரு, இல்ல குளிராயிரு. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்றாரு? 2 வழியை வச்சிட்டப்பா, நீ நல்லா பாத்துக்கோ, எல்லாம் ஃப்ரூட்டை உனக்கு தான். இங்க உருவாக்கி இருக்கிற எல்லாம் பழங்கள் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு பழங்களும் பேசிக்கொள்ளுதான். நாளைக்கு ஆதாம் என்னை பிச்சு சாப்பிட போறாரு. ஆதாமுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவர் என்னை யாருக்காக உண்டாக்கினார்? ஆதாமுக்காக உண்டாக்கினார். ஏவாளை யாருக்காக உண்டாக்கினார்? இன்னைக்கு ஏவாள் தேர்து ஆதாம் யாரு? அல்லேலூயா. ஏவாள் தேர்தோ இல்ல, இப்ப ஆதாம் தேர்றாரு. அன்னைக்கு இருக்கிற ஆதாமுக்கு ஆண்டவர் தான் பார்த்தாரு. இன்னைக்கு இருக்கிற பாதாமுக்கு அதுவே பாத்துக்குது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க பிரதர்ஸ்.
கொஞ்சம் பாருங்க சகோதரனே சகோதரி, உன் வாழ்க்கையை தேவனிடத்துல சரண்டர் பண்ணி பாரு, ஆண்டவர் அத்தனை அழகா உன்னை நடத்துவாரு. ரெபெக்காலை ஈசாக்கு பார்க்கவே இல்லை, ஆனா முன்குறிச்சது ஆண்டவர். அந்த அம்மா இறங்கும் பொழுது ஒரு காரியத்தை அழகா செய்வாங்க. நீங்க ஆதியாகமத்துல போய் வாசிச்சு பாருங்களேன். இறங்கும் பொழுது யாருன்னு கேட்பாங்க, இன்னாருடைய பையன் இவர்தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா உடனே நான் வந்து கனத்தை கொடுக்குது. இன்னைக்கு நிறைய பேர் ரணத்தை கொடுக்குறாங்க பிரதர், அது மாறவே மாட்டேங்குது. ஆண்டவர் பார்த்தாருன்னா கனம், இல்லைன்னா ரணம். நல்லா புரிஞ்சுக்க. இன்னொரு விஷயம், சரி நான் வாழ்க்கையில முன்னாடி தப்பு பண்ணிட்ட பிரதர், இப்போ மாத்திக்கோ, சந்தர்ப்பங்கள் கொடுக்குறாரு. இது கடைசி காலம் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. உங்களுக்கு தெரியாது போல இருக்கு, நீங்கள் நானும் யூதர் அல்ல, யூத முறைமையின்படி வாழ்ந்தவங்களும் அல்ல, வளர்ந்தவங்களும் கிடையாது. இந்த மாதம் முழுவதும் என்ன மாதம் என்று சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த ஆகஸ்ட் மாதமோ இதுக்கு அடுத்தது செப்டம்பரா? இந்த 30 நாள் யூதர்கள் முறைமைப்படி பாத்தீங்கன்னா தேவ சமூகத்துல காத்திருக்கிற நாட்கள் இதெல்லாம். அவங்களுக்கு இது 9ஆம் மாசம் காத்திருக்கிற நாட்கள். இந்த 30 நாள் காத்திருப்பாங்களாம். அடுத்த மாசத்துல 1ஆம் தேதியிலிருந்து 10 தேதி வரைக்கும் பரலோகம் திறந்திருக்குமா. யூத புத்தகத்தில் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், பரலோகம் திறந்திருக்குமா. அந்த 10 நாட்கள்ல அவர்கள் எதை கேட்டாலும் பரலோகம் செய்யுமா. ஆனா ஒரு காரியம், அதற்கு முன்பாக 30 நாட்கள் தேவ சமூகத்தில் அவர்கள் காத்திருந்து தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணுவாங்களா. ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, இந்த காரியம் இதெல்லாம் செஞ்சுட்டு பரலோகத்துல ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்யுங்க. இதே காரியம் இதே நாட்கள் தான் ஒரு நாள் நடக்க போகின்றது. அங்கே பெருந்துணியின் எக்கால சத்தம் ஒரு நாள் துணிக்கும். அன்னைக்கு பரலோகம் திறந்திருக்கும், நீ எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நாட்கள் வரும். அதற்கு ஆயத்த நாள் இதுவே. அல்லேலூயா. இன்னைக்கு மனம் திரும்பும் போது, ஒருவேளை நீ மனம் திரும்பும் போது அப்பா என்ன பண்ணுவாரு, என் தகப்பன் வீடு தான் எனக்கு நிரந்தரம், அவரோடு வாழ்வதுதான் சந்தோஷம். இங்க வாழற வாழ்க்கை நமக்கு வேதனையும் துக்கமும் நிறைந்ததா இருக்குது, அங்க அது இல்ல. ஆனா அதை எண்ணாத ஒரு நாட்களும் வாழ்க்கையில இருக்க கூடாது. இன்னைக்கு யூதர்கள் என்ன பண்ணதுங்க, பெரிய ட்ரெண்டான ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க, இப்போ ரெட் சொல்லுங்க, சொன்னா தானே தெரியும், மத்தவங்க எல்லாம் தெரியல, உனக்கு தெரிஞ்சா போதுமா, நீ மட்டும் நான் மட்டும் பரலோகம் போயிடுறேன், எங்க அப்பா அம்மா கூட விட்டு போயிடுறேன், முதல்ல எட்டிய பண்ண விட்டு போயிடணும். அல்லேலூயா. சொல்லணும், உங்க குடும்பத்துல சொல்லணும், அப்பா சிகப்பு கலர் என்ன பண்றாங்க, வெட்டிட்டாங்க, அது ஆயத்தம் சாம்பிள் பாரு, அண்ணனுக்கு தெரிஞ்சுக்குது, உங்களை விட்டு போறாரு அவரு ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. சிகப்பு கிடாரியை வெட்டிக்கிறாங்க. அது ஏன்னு சொல்லி தெரியுங்களா? தேவன் வருகின்ற நாட்களில் இது நடக்கும் என்பதை இன்னைக்கு போய் பாருங்க. அங்க ஆலயம் 3வது ஆலயம் கட்டப்படல, ஆனா கட்டப்படுவதற்கான போர்டுகளை வச்சுட்டாங்க. ஆலயம் கட்டப்படுவது இதுதான் கடைசி காலில் நடக்கிற அடையாளம். இது ஒருவேளை நம்ம புத்தகத்துல நமக்கு சரியா வாசிச்சு பார்த்தோம்னு தெரியல, யூதர்கள் புத்தகத்துல போய் பாருங்க, இதெல்லாம் கடைசி இயேசுவானவர் வருகின்ற நாட்கள்ல நடக்கும். இன்னைக்கு நான் என்ன மாத்திக்கலனா என்னைக்கு மாத்திக்க போறேன்? இன்னைக்கு கடைசி காலம் என்பதை அறியாது இருந்தா இனி என்னைக்கு அறியுவேன்? இன்னைக்கு நான் கைவிடப்பட்டனா நல்லா இருக்குமா? உயர்ந்த ஆடைகள், கைக்கு மோதிரம், அப்புறம் மிதியனையும் வாங்கி கொடுத்தவரே, கடா வெட்டி பொங்க வச்சு கரிசோரம், அவர் கூட இருந்தனா கஞ்சி கூட கரிசோறு மாதிரி தெரியும். அல்லேலூயா. நாங்க உபவாசம் கொடுத்துக்கு நாங்க பிரியாணி செஞ்சோம், அது அத்தனை அருமையா இருந்துச்சு. நைட்டும் திரும்பியும் சாப்பிட்டோம் நாங்க. 2வது நீங்க வரல, நாங்க எல்லாம் எங்க பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து நைட் என்ன பண்ணோம், சாப்பிட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. தேவனுக்கு பிரியமானது எது என்பதை பாருங்க. ஒண்ணும் இல்ல பிரதர், ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் செய்யறாரு. அவர் உள்ள இருந்தார்னா எல்லாத்தையும் செய்வார். ஒரு முறை இந்த பாகிஸ்தான் பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். காக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர், ஒரு இஸ்லாமியர், அவர் ஒரு வீட்டு சைடு போக சொல்ல ஒரு கிறிஸ்துவ பிள்ளைங்க ஒரு காரியத்தை பேசி கொண்டிருந்தாங்களாம். அம்மா அந்த சின்ன குழந்தைக்கு எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா. அம்மா சொன்னாங்களாம், ஜெபம் பண்ணிக்கோ, ஆண்டவர் காக்காவை கொண்டு அன்று என்ன பண்ணாராம், எலியாவை போஷித்தார். அந்த காக்கான்னு சொல்லும் போது இந்த காக்கா கிராஸ் பண்ணிட்டுக்குது. அவர் உடனே நின்னுட்டு நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க? அந்த அம்மா சொல்றான், ஆண்டவரே
என் பிள்ளைக்கு எப்படியாவது விசுவாசத்தை வளர்த்து ஒண்ணு இந்த குழந்தை ஜெபம் ஆண்டவரே, அன்னைக்கு எலியாவுக்கு காக்காவை கொண்டு போசிச்சு, எனக்கும் காக்காவை கொண்டு போச்சு. இப்ப கேட்ட புறஜாதி மனுஷன் சும்மா இல்லையா? இந்த சின்ன குழந்தை கேக்குது, அதை நம்ம எப்படி நிறைவேற்றணும்? மதத்தை பார்க்க விரும்பல பிரதர், மதம்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நீ ஆண்டவர் படிக்கும் போது நீ இந்த மதம் இந்த மதம் சொல்லியா படைச்சாரு? எல்லாத்தையும் ஒரே இதுவா தானே படைச்சாரு. மனுஷன் உண்டாக்குனது மதம், அதெல்லாம் விட்டுருவோம். தேவன் ஒருவரே, அதே யெகோவா தேவனை தான் அவங்களும் என்ன பண்றாங்க. இப்ப அந்த காக்கா போய் என்ன பண்றாரா, சகல வித பொருட்களையும் வாங்கி வந்து வெளியே வச்சுட்டு கதவை தட்டுறாராம். அந்த குழந்தை வந்து கதவு திறக்குதான். யார் அங்கிள் வேணும்? நான் தான் அந்த காக்கா, உங்ககிட்ட இதெல்லாம் கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்தாராம். அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமா, ஓ கடவுளை கூப்பிட்டா கர்த்தர் காக்கா வாமிச்சுன்னா சின்ன பண்ணுவாரு, வாங்கி கொடுத்துறாரு. உன் விசுவாசம் அப்படி இருக்குமானால் கர்த்தர் எதையும் செய்வாரு. நம்ம விசுவாசம் இல்லாமல் இருப்போமானால் கர்த்தர் நம்மை வாந்தி பண்ணி போடுவாரு. நமக்கு நாட்களையும் நேரத்தையும் சகல காரியத்தையும் கொடுத்து நீ மாறுவ 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 என்று பார்த்து கொண்டிருக்க, நீ மாறக்கூடாதபடிக்கு இருப்பாயானால் 7வது சபைக்கு சொன்ன காரியம் நேரிடும். சாரி, 7வது சபைதாமா, 7வது சபைக்கு சொன்னது நேரிடும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு காரியம் 7 சபைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்களா? 7வது சபைக்கு சொல்ற காரியத்தை நான் வாந்தி ஃபைனலா வார்னிங் கொடுக்குறாரு. பா 7வது முறை உனக்கு தருணம் கிடைக்கும் போது அதை மிஸ் பண்றாத, ஏன்னா வாந்தி பண்ண போடுறோம். ஏன்னா அவர்கள் 2 நிலையில இருக்கிறாங்க. அவன் அனலாவும் இருக்கிறான், குளிராவும் இருக்கிறான். நான் எந்த இடத்துக்கும் பர்ஃபெக்டா செட் ஆயிடுவேன் பிரதர்ன்றான். அங்க போனாலும் என்ன பண்ண, கூழ் வாங்கி குடிக்கிறான். இங்க வந்தாலும் துக்க நாள் வருது பிரதர், நம்ம துக்கமா இருப்போம். அந்த துக்க நாள்ல என்ன தெரியுமா பண்ணு, ஆண்டவரே எப்படியாவது ஒரு 2 ஆத்மாவை ஆதாயப்படுத்துற ஆண்டவரே. ஒரு மகன் என்ன பண்ணா, இது போரூர் தாண்டி இருக்கிறாங்க, சில்வியான்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை போன வாரம் வந்திருந்தாங்க. போரூர்லாம் தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்குது அவங்க வீடு. நான் போனதில்லை. ஆனால் அந்த பிள்ளை ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருந்தாங்க. ஆனால் டீ கடை வச்சிருக்கிறாங்க, இதில் வேலை செஞ்சுருந்தாங்க. இங்கே பூர்வீகாவில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கிச்சு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் போய் ஓனாக இது பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. சரிடா மாப்போம் அப்படின்னு. இன்னைக்கு எல்லாம் போக அந்த பிள்ளைக்கு 5,000 தான் கையில் வருதான். எல்லாம் கடைக்கு வாடகை கடுகு எல்லாம் கொடுத்து எல்லாம் போவேன், கையில் 5,000 ரூபா வருதுன்னு. ஆனால் ஜெபம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அவுட் ஸ்டாண்டிங் நிறைய மணி ஆயிடுச்சுண்ணே. அப்போ நான் கேட்டேன், நீ ஒழுங்காக சர்ச்சுக்கெல்லாம் போறியாமான்னு கேட்டேன். இல்லை நான் போகிறது இல்லைண்ணே, எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துடுண்ணே, அதை செய்யக்கூடாதுமா, சபைக்கு போ அப்படின்னு. உடனே அந்த பிள்ளை இங்கே வந்துச்சு, பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு ஆஃபரிங் கொடுத்துட்டு போனாங்க. இந்த ஆஃபரிங்கை வச்சு நான் என்ன பண்ணேன், போன வாரத்தில் என் பிள்ளைங்கள்லாம் கூட்டு போயிட்டு கோடம்பக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் செஞ்சோம். அதுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு அந்த பிள்ளை தான் காசு கொடுத்தாங்க. அந்த காணிக்கையிலேருந்து தான் எடுத்து என்ன பண்ணேன், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி நாங்கள் ஒரு 7-8 பேர் போய் என்ன பண்ணோம், திருட்டுத்தனமாக ஒரு நாடகத்தை என்ன பண்ணாங்க, கேப்சர் பண்ணிட்டு வந்தோம். அழகாக 2 பிள்ளைங்க நடித்தாங்க. ஆனால் நிறைய பிள்ளைங்க அதுக்கு என்ன பண்ணாங்க, உதவி பண்ணாங்க. அது போய் நின்று பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ணோம், ரொம்ப அழகாக போச்சு. ஆனால் தேவன் பாருங்க, தேவ ராஜ்யத்தை கட்டுறது எங்கேயோ இருந்து ஒரு பிள்ளைகளை எழுப்பி எங்கேயோ இருக்கிற பிள்ளைகளை கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்டுகிறார். அதற்காகத்தான் தேவன் உன்னை என்னையும் தெரிஞ்சு கொண்டாரே தவிர நான் 2 நிலையில இருப்பதற்காக அல்ல. எவ்வளவு நாளைக்கு 2 நிலை இருப்ப? எவ்வளவு நாளைக்கு குளிரும் இல்லாம அலனம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்ப? எவ்வளவு நாளைக்கு எப்படி வேணாலும் வாழ்க்கை வாழலாம் பிரதர் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்ப? அந்த நினைவுகளை விட்டு முதல்ல வெளியே வா. கடைசி காலத்துல 7வது சபை தூதனுக்கு எழுதுகிறப்பா, நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருந்தா கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு, மாந்தி பண்ணி போட்டுருவேன். அதற்காக நம்ம தெரிஞ்சு கொள்ளப்பட்டோம். ஆண்டவரே நீங்க என்ன புசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு இன்பமா இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. புசிக்கும் போது எப்படிதான் இருக்கணும், இன்பமா இருக்கணும் ஆண்டவரே. அவரும் நம்மளை புசிக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒவ்வாமை வருதா? அவர் சரீரத்தை வாங்கி புசிக்கிறீங்களே சகோதரனே சகோதரியே, அவர் ரத்தத்தை வாங்கி பானம் பண்றீங்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து கண்டிப்பா சொல்லுவீங்க, ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சியே கண்டிப்பா சொல்லுவாரு. நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஆண்டவர் ரத்தத்தை, ஆண்டவரே இதில் சொல்லுவோம், உன் ரத்தம் என் ரத்தத்தோடு கூட கலக்கட்டும். அது கலக்கிறதுனால தான் இன்னி வரைக்கும் உயிரோடுகிற. இல்லைன்னா என்ன ஆயிட்டு இருப்ப நேரம். அப்புறம் உனக்கு கடா வெட்டி பொங்க வச்சு போட்டா வச்சு, அல்லேலூயா, கடா வெட்டி பொங்க வச்சு போட்டா வச்சிருவாங்க.
நான்லாம் 2013லயே எனக்கு கடா வெட்டி பொங்க வச்சு பொட்டா வச்சு அப்பயே வச்சிட்டாங்க. கர்த்தர் தான் வானான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, மாத்தி விட்டாரு. இன்னைக்கு அதனால பலிபீடத்துல நிக்கிறேன். நம்மளுக்கு தேவன் தருணம் குத்தினா இருக்க மாட்டாரு. இன்னும் இருக்குது, இன்னும் ஆண்டவரே வரல, 2000 வருஷமா போய் பேசினுக்கிறானுங்க. இன்னைக்கும் இல்ல பிரதர், சகோதரனே சகோதரிய வெட்டிட்டாங்க. ஆயத்த நாள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வருகை எப்போனாலும் இருக்கும். எக்கால சத்தம் வானில் தொனித்திடுமே, என் இயேசு மகாராஜா வந்திடும் நாள். எக்கால சத்தம் வானில் என் இயேசு மகாராஜா வந்திடும் நாள். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் வானில தோன்றிடவே. படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருப்பாயானால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். கர்த்தரே சொல்றாரு. ரொம்ப நாளைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது. அவருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நீ மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும். இன்னைக்கு அந்த ஞானம் என்கிட்ட இல்ல. தேவ ஞானத்தை குறிச்சு இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம், எடுத்து வாசிப்போம். என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க. ஒருவேளை தேவன் ஞானத்தை பார்க்க விரும்புகின்ற தேவ பிள்ளைகள் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். கடந்த நாட்களை பார்த்தா அதே பவுல் அப்போஸ்தலன் முன்பாக உங்களை நிற்க வைத்து ஒரு சில காரியங்களின் ஆழத்தை கொஞ்சம் காண்பித்து கொடுக்கத்தக்கதாக 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை ஞானத்தோடாவது, நல்லா புரிஞ்சுங்க, நான் உங்க முன்னாடி வரும்பொழுது பெஸ்ட் டீச்சரை போல வரல. அல்லேலூயா. எப்படி வரல? நானு நல்ல டீச்சர் ஞானத்தோடு கூட வரல. அல்லேலூயா. நான் அப்படி இல்லாதபடிக்கு எப்படி வந்தேன் என்று பவுல் சொல்லுகிறாரு. எஸ், வாசிங்கம்மா. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியும் சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாய் வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே, நல்லா புரிஞ்சுங்க, நான் மத்த கதையை சொல்ல வரல, ஆனா இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றே சொல்ல விரும்பலன்னு சொல்றாரு. தேவ மனுஷனுடைய நாணம் எப்படிதமா இருக்கும்? அது தேவனை போலவே இருக்கும். அது தேவனுக்குரியதை அல்லாமல் வேற எந்த காரியத்தையும் பேசாது. இங்க வந்து என் அழகை பாரு, நான் பாடுற திறமையை பாரு, என் டான்ஸை பாரு, என் நடனத்தை பாரு, எல்லாம் பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஆடி பாரு, ரொம்ப அழகா இருக்கும். ரோட்ல நின்று ஆடுறத காட்டலாம். நம்ம ஆளுக்கு ரொம்ப வைப் ஆயிடுச்சுன்னா, வைப் தான்பா சொல்லுவாங்க, அதை ஆயிடுச்சுன்னா ஒரு ஆடுறத பார்க்கணுமே. நம்ம பசங்க இப்ப பாட்டு ஒரு ட்ரெண்டா ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. சோமிட்டா ஏசப்பா உங்க பிள்ளைங்க நாங்கப்பா, சோமிட்டா ஏசப்பா மஜா தரும் மகிமை ஏசப்பா. வார்த்தையை செம்மையா இருக்குதுல்ல, மகிமை தரும் மச்சா ஏசப்பா. இல்ல தப்பு கிடையாது, ஆனா சாட்சியா செய்யுங்க. அவர்கள் அதை சாட்சியா செய்தபடினால்தான் நீங்க பேசப்படுறாங்க. நம்ம சாட்சி எப்படித்தமா இருக்குது? உலகத்து பாட்டுக்கு போட்டு டான்ஸ் ஆடி நடனம் ஆடி, அதுல நான் அதெல்லாம் மண்டானே. அப்புறம்னா நீ காப்பி டிட்டோ காப்பியா இருக்கு தவிர பக்கத்துல கை சொல்லுவோம், ஐம் நாட் ஏ டிட்டோ காப்பி. அவனை பார்த்து காப்பி அடிச்சதெல்லாம் போதும். இன்னைக்கு ஒரிஜினாலிட்டிக்குள்ளவா? அங்க பவுல் அழகா சொல்றப்பா, நான் வந்து மற்ற கதையெல்லாம் பேச வரல, ஆனா ஒரு தீர்மானத்தோடு வந்தேன், இயேசுவை தவிர வேற எதையும் பேசக்கூடாதுன்னு வந்தேன். ஏன்னா நான் ஒரிஜினலை பத்தி பேச வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் பொய்யானதை குறிச்சு என்ன பண்ணல, உங்ககிட்ட காட்டி என்ன பாரு, அழகா பாரு அப்படின்னு சொல்ல வரல. நான் காட்ட வந்ததெல்லாம் ஒரிஜினலான ஒண்ணு. அது வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கி என்னையும் இந்த ஜீவனோடு கூட நடக்க செய்கிறது அதுவே. என் வாழ்க்கையை மாற்றினது அதுவே. அதை குறித்து நான் உங்களிடத்தில் சாட்சி கொடுக்க வந்தேன் என்று. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்லுவது மட்டும் இல்ல, அந்த உலகத்தின் ஞானத்தோடு கூட வரல, உன்னத தேவனுடைய ஞானத்தோடு கூட வந்த. ஏன்னா அவரை தவிர நான் ஒரு காரியத்தையும் மிஞ்சி பேசிடக்கூடாது. பவுலுக்கு தெரியாத நியாய பிரமாணமே இல்லை, எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவர். நான் யூதனுக்கு யூதன்றாரு, கிரேக்கனுக்கு கிரேக்கன்றாரு. அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் அறிஞ்சவர். ஆனா அவர்
இங்க ஒரு காரியத்தை நிச்சயம் பண்ணி கொண்டார். நான் 2 நிலையில இருக்க விரும்பல, நான் அனலாமும் குளிராமும் இருக்க விரும்பல, நான் ஒரே நிலைக்கு வர விரும்புறேன். என் தேவனை குறித்து தேவ ஞானத்தோடு கூட பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறிவிக்காதிருக்க தீர்மானம் பண்ணி இருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும், நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் மத்தியில நான் இருக்கும்போது எப்படி இருந்தேன்னு பவுல் சொல்றாரு. நம்மளுக்கு எதனா ஒண்ணும் பலவீனம் வந்துச்சுன்னா நம்ம எங்க இருப்போம்? பக்கத்துல கை வச்சு கேளுங்க, எங்க இருப்பீங்க? ஆமா. ஆனா பவுல் எங்க இருக்கிறாரா? சபையின் மக்களின் நடுவுல இருக்கிறாரா. பலவீனம் இருக்குது, பயமும் இருக்குது. ஆனா உள்ள இருக்கிற இயேசுவானவர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதாகத்தானே என்ன தெரிஞ்சு கொண்டார். என் பலவீனத்தை நான் பார்க்காதபடிக்கு பலனாகி அவரை பார்க்கிறேன். நான் என்ன பண்ண கூட தெரியுமா? நான் அடிக்கடி எதை தெரியுமா பார்க்குறேன்? ஐயோ எனக்கு இந்த பலவீனம், உங்களை காட்டில எனக்கு பலவீனம் நான் சொல்லுவேன். உங்களை போல என்னால் என்ன பண்ண முடியாது. என் காலில் பெரிய ராடு வச்சுட்டுக்கிறாங்க, நான் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, கர்த்தரை நிற்க வைக்கிறாரு. நான் பலவீனத்தை பார்க்கல பிரதர். நம் எலும்பு ஒன்று உடைட்டும் பிரதர். அவர் கொடுத்தாரு, அவர் உடைச்சாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் வரணும்னா நான் தேவனை தேடுறதுக்கான அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்காது, தேவனுடைய அன்பு தெரிஞ்சிருக்காது, தேவனோடு கூட இன்னும் இசைந்திருக்கத்தக்கதாக ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்காது. காலை உடைச்சாரு, கர்த்தரை தெரிவிச்சாரு, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப நான் நல்ல காலை வச்சு என்ன பண்ண போறேன்? நான் நல்ல காலை வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் உலகத்தை ஒரு கலக்கு கலக்கிட்டு இருப்பேன். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா பண்றாரு? அந்த காரியம் வேணாம். உலகத்தோடு கூட இசைந்து வாழுற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல. உன்னத தேவனோடு கூட இருக்கத்தக்கதாக, அவருடைய அன்பை பருகிக் கொள்ளத்தக்கதாக தேவன் ஒண்ணு என்னையும் மாத்தி வந்துடுறாரு. இங்க நான் எதை சொல்லக்கூடாது தெரியுமா? எனக்கு இந்த பலவீனம் இருக்குது பிரதர்ன்னு சொல்லாத. என் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லு. நீ பலவீனத்தோடு கூட வந்து பாருங்க, தேவன் உன்னை சாட்சியா பயன்படுத்துவார். உன் பலவீனத்தை காட்டி நீ தேவனை மறைச்சனா வாழ்க்கை முழுவதும் உன் பலவீனம் உனக்கு முன்னாடி நின்று கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இப்ப பக்கத்துல கை வச்சு சொல்ல, உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட பேச்செல்லாம் இங்க பவுல் சொல்றாரு, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனிப்பு உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டு இருக்கிறதா இருந்து. அல்லேலூயா. என் பேச்சும் பிரசங்கமும் யாரை காட்டக்கூடாது. இங்க வந்து அழகா பாருங்க பிரதர், என் நடைய பாருங்க, என் உடைய பாருங்க, நான் ஆராதிக்கிற ஸ்டைல பாருங்க. அல்லேலூயா. இங்க அதை காட்டுறதுக்கான இடம் இல்ல. தகுதி இல்லாத உன்னையும் என்னையும் தகுதிப்படுத்தி தேவன் நிக்க வச்சிருக்கிறார். அவரை பார்க்கிற இடம், அவரை காண்பிக்கிற இடம். நல்ல ஊழியக்கார அல்லேலூயா என்ன தெரியுமா பண்ணுவான்? தேவனை காண்பித்து கொடுப்பான். நல்ல ஊழியக்காரன் தேவனுக்கு பிரியமான செயல்களை காண்பித்து கொடுப்பான். என்னை நேசித்து என்னை மீட்டெடுத்த அதே தேவன் உன்னைய நேசிக்கிறாரு. அங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை வாசிப்ப, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறேன், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. பவுல் சொல்றாரு, பிரபஞ்சத்தின் உலக ஞானத்தை நான் பேச வரல. அந்த ஆங்கிலத்தில் வாசிங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் பைபிள் யாரும் வச்சிருக்கீங்க? விஸ்டம்ல, விஸ்டம் தானே வருது ஞானத்துக்கு, விஸ்டம். சோ அவர் எதை பேச விரும்பலையா? உலகத்தின் ஞானத்தை பேச விரும்பல. உலகத்து மனுஷனின் ஞானத்தையும் விஸ்டமையும் பேச
விரும்பல. அவர் பேச விரும்புகிறது எது தெரியுமா? தேவனுடைய ஞானத்தையே. The God of wisdom. அதான் நாங்க போட்டு இருக்குது. அழகா வாசிங்க இங்கிலீஷ் ஆங்கிலீஷ்ல. பட் Glory. Hallelujah. கர்த்தருடைய ஞானத்தை குறித்து பேசுறதுதான் தேவன். கர்த்தருடைய விஸ்டம்ஸை குறித்து பேசுறதுதான் உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டாரே தவிர உலகத்தின் மனிதனுடைய விஸ்டத்தை குறித்து பேசுறதுக்கு அல்ல. பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், ஏன் ஞானெல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது, நான் பெற்றுக்கொண்ட ஞானம் எல்லாம் தேவனுடைய ஞானமே. இன்னைக்கு உலகத்தின் ஞானத்தை குறித்து பேசினா அவன் அழிஞ்சு போறான். அவனை குறித்து எதுக்கு பேசுறீங்க? ஒரு காலத்துல பெரிய கொடி கட்டி பிறந்தவர் தான் நான் முன்னாடி சொன்னீங்களா, டார்வின். அவரை போல அவர் சொல்றாரு, 2 மின்னல்கள் மோதிக்கொண்ட போது ஒரு உயிர் அணுக்கள் உண்டாகிவிட்டது. அந்த உயிர் அணுவிலிருந்து எது வந்துச்சா? குரங்கு வந்துச்சு. பக்கத்துல கேட்டு சொல்ல, சில நேரத்தில் உன்னை பார்க்கும் போது அவர் சொல்றது உண்மை மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் வேதத்தை தூக்குனதுல இருந்து உண்மை எது பொய் எதுன்னு எனக்கு தெரியுது. இல்லைன்னா நம்ம கண்டிப்பா நம்ம பண்ற அட்டகாசத்துக்கும் நம்ம பண்ற அமகலத்துக்கும் நம்மளை பார்த்தா எப்படிதான் தெரியும்? This is not a God wisdom. This is a man wisdom. இது உலகத்தின் ஞானத்திலேயே நான் வந்து அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்னுடைய ஞானம் உலகத்துக்குரிய ஞானமா இருந்தால் அது ஒரு நாள் அழிந்து விடும். படிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல, ஆனா படிப்பு மட்டுமே உன்னை வாழ்க்கையில முன்னேற்றி விட்டுறாதுன்னு சொல்றேன். அல்லேலூயா. தானியேலை குறிச்சி தனித்தன்மையில பேசுவதற்கு அவன் படிப்பு முக்கியமா இருந்துச்சா, அவன் ஞானம் முக்கியமா இருந்துச்சா? சொல்லுங்க. தேவனுடைய ஞானம், அவனுக்குள்ள கொடுக்கப்பட்ட தேவன் ஞானம் தான் அவனை என்ன பண்ணி உயர்த்தி. யோசேப்பை குறிச்சி அங்கே உயர்த்தி காட்டினது எது சொல்லுங்க? அவன் போட்டிருந்த அந்த 7 வர்ண அங்கியா அலங்காரமா அல்லது தேவனுடைய ஞானமா? அவன் உயர்வதற்கு காரணம் என்ன சொல்லுங்க? தேவனானந்தம். தானியேல் உயர்வதற்கு காரணம் என்ன சொல்லுங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்வதற்கு காரணம் என்ன சொல்லுங்க? தாவீது என்ற ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் உயர்வதற்கு காரணம் என்ன சொல்லுங்க? அவன் தேவனுக்கு முன்னாடி தன்னை சரண்டர் பண்ணான். அவன் கேட்கறதுலாம், ஆண்டவரே, you are wisdom inside. உன்னுடைய ஞானம் எனக்கு உள்ள வரட்டும். அது என்ன நடத்தும், அது என்னை செயல்படுத்தும், அது என்னை செயலாற்றி மற்றவர்களையும் தேவனுக்குள்ளாக கொண்டு வந்து விடும். அப்போ நான் எதை இங்க கேட்கணும்? ஆண்டவரே, காட் உம்முடைய விஸ்டம் எனக்கு வரணும் ஆண்டவரே அப்படின்னு. நான் அதை கேட்காம உலகத்தின் ஞானத்தை கேட்டு பிரதர் அவங்க இப்படி இருக்கிறாங்க பிரதர், அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ண நான் அப்படி ஆயிட மாட்டேன். அல்லேலூயா. அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணதுன்னா ஒருத்தர் மாதிரியே நான் டிட்டோ காப்பி அடிக்கிறதுனால நான் காப்பி ஆகணும், ஒரிஜினல் ஆகணும். காப்பி தான். நான் ஜெராக்ஸ் கடையில் பென் குயின் ஜெராக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜெராக்ஸ் கடையில் அண்ணா நகரில் வேலை செஞ்சிருந்தேன். அண்ணா ஆர்ச்சி கிட்ட ரவுண்டனா கிட்ட இருக்குது. ரவுண்டனால உள்ள அந்த ஆமாம் ரவுண்டனா கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா பென் குயின் ஜெராக்ஸ் இன்னமும் இருக்குது. அங்கே நான் வேலை செஞ்சிருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரஃபிக்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்கே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன். ரஃபிக்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குது, அதனால் அவர் பேரை சொன்னேன். அவர் அப்பா தான் கூப்பிடுவோம். அவர் ரொம்ப சுதந்திரம் கொடுத்தாரு எங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், 10 ரூபா நோட்டை ஜெராக்ஸ் எடுத்துன்னு வருவோம். கேளுங்க, அவனுக்கு 10 ரூபா நோட்டை என்ன பண்ணுவோம், எடுத்து கட் பண்ணிட்டு பாக்கெட்டில் வச்சுப்பேன். அவர் ரசில் அவருக்கு அப்புறம் என்னடா பண்ணுகிற அப்படின்னாரு. சும்மாப்பா, ஒன்றும் இல்லைப்பா, ஜாலியாப்பா அப்படின்னு வந்து என்ன பண்ணுவோம், இங்கே இந்த மாதா கோயில் இருக்குது இல்லைங்களா, அங்கே உள்ள என்ன பண்ணுவோம், உக்காந்துட்டு அந்த 10 ரூபா கள்ள நோட்டு இருக்குது இல்லைங்களா, அதில் நூலை கட்டி அந்த நோட்டை ரோட்டில் போட்டு அந்த நூல் மேலே மண்ணை போட்டு என்ன பண்ணுவோம், உள்ளே உட்காந்துப்போம். நூலை உள்ளே பிடிச்சிக்கின்னு உட்காருவோம். அங்கேருந்து வருவாங்க, ரோட்லேருந்து வருவாங்க. இந்த 10 ரூபா மடிச்சு கீழே கிடக்க பாரு, நாங்கள் எல்லாம் உள்ளே உட்காந்து இருப்போம் பேசிக்கினே. யாரும் அங்கே பார்த்துடாதீங்க பேசினீங்க மாதிரி. சிலர்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த கள்ள நோட்டை நல்ல நோட்டு மாதிரி பைய தூக்கின்னு வந்து வச்சு ரொம்ப நேரம் காலை சொரிஞ்சு ரொம்ப நேரம் அங்கே பார்த்து இங்கே பார்த்து அங்கே பார்த்து இப்படி எடுக்கும் போது டப்புன்னு வலிச்சிருவோம். இன்னைக்கு இங்கே அதெல்லாம் பண்ணது இல்லை, அந்த காரியம்லாம் இல்லை. உங்கள் விளையாட்டுலாம் வேற மாதிரி போயிடுச்சு. சீரியஸாக என்ன பண்ணுறீங்க, கத்தி எடுப்போம், வயிற்றுல குத்துவோம், வாயில குத்துவோம். அல்லேலூயா. இதாயிடுச்சு. இப்போ சின்னதாக பேசினாலும் அது என்ன சொல்லுவாங்க, நான் முன்னாடி அந்த பாஷெல்லாம் எனக்கு இப்போ மறந்து போச்சு. எனக்கு உண்மையாலுமே ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. அந்த மாதிரி காரியத்தெல்லாம் இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்கள் விளையாட்டு அப்பெல்லாம் போகல. அது நல்ல நோட்டு இல்லை, அது கள்ள நோட்டு தான். அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தோஷத்துக்குவாங்க
ஆனா எல்லா இடத்துலயும் போனா கள்ள நோட்டு செல்லாது பிரதர். நீ டிட்டோ காப்பியா இருந்தா ஒரு நாளைக்கு எப்படி ஆயிடுவ? மத்தவங்க பார்வைக்கு அவங்கள மாதிரியே இருக்கிறே தவிர அவங்க இல்ல. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு இங்க, அப்பா என் பேச்சும் பிரசங்கமும் யார போல இருக்கணும்? அவரை போல இருக்கணும். நீ அவரை போல இருக்கணும்னு நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு அவரை மாதிரியே நீ ஆயிடுற. பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறை கொண்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என் வாழ்க்கையே மாத்திட்டாரு. அவரை போல நீ மாறும்போது அவர் இடம் கொடுக்கிற. நீ மத்த யாரை போல மாறினாலும் அவங்கள போல ஆக போறது இல்லை. சிலர்னா நான் பாத்துக்கிறேன், ஒரு ஒரு ஹீரோயின் ஒன்று இருக்குது, அது இங்க ஒரு மச்சம் இருக்கும், இது ஒரு மச்சம் வச்சுன்னு வரும். பைத்தியமா தோணும் என் கண்ணுக்கு. பாத்துக்கிறீங்களா? இது எதுக்கு வச்சுக்குதுன்னே தெரியாது, அது டிட்டோ காப்பி அடிக்கும். நான் பாப்பேன் எதுக்கு இதை வச்சுக்கிறாங்க. ஒரு பேட்டியில் ஒரு பொண்ணு, அப்படியே எதுக்குமா இந்த மாச்சு, இது வச்சாதான் நான் அவங்கள மாதிரி இருப்பேன், நீ உன்ன மாதிரி இரு. பெத்த தாய் மாதிரியே இருக்க மாட்டேற, தகப்பன மாதிரியே இருக்க மாட்டேற, நீ யாரோ ஒரு சாயலுக்கு இருக்கிறது உன்னதுக்கு பெக்கணும். இதுக்கு இப்ப என்ன எதுக்கு நீ பெத்த, நீ எதுக்கு பிறந்த? பக்கத்துல கேட்க சொல்லு, நீ எதுக்கு பிறந்த? அந்த மாதிரி பெத்தவங்க கேட்டாங்கன்னா நீ ஒத்துப்பியா? ஆடுறது பண்ணுறது பார்க்கறதுலாம் எல்லாமே வேற மாதிரி. நம்ம சொல்லுவோம்ல, இந்த பேயும் பிசாசும் ஆடுதுடா வீட்டுக்குள்ள, அப்படியே பண்ணுறதுலாம் அப்படியே பண்ணிட்டு அப்புறம் என்ன எதுக்கு நீ பெத்த, நீ எதுக்கு பிறந்த, நீ என் சாயலாவே இல்லையா? பக்கத்துல கை வச்சுக்கல, நீ யார் சாயலா? அம்மா சாயலா அப்பா சாயலா? ஒண்ணு அப்பா மாதிரி இருக்கணும் வீட்டுல இருக்கிறது, இல்ல அம்மா மாதிரி இது வேற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இங்க வச்சுக்குது, அதை பார்த்துட்டு இந்த மறு வச்சா பழைய நீங்க பார்த்ததுல போல இருக்கணும். பழைய எம்ஜிஆர் படம்லாம் சொல்றேன், நம்பியார் மறு வச்சுக்கினார்னா எப்படி இருப்பாரு, வில்லனா தெரிவாரு. அந்த மாதிரி நம்மால் மச்ச வச்சுக்கினா உடனே ஹீரோயினா மாறிடுது. அது ஒரு பைத்தியம், இது ஒரு இந்த டிட்டோ காப்பி அடிக்கிறதுலாம் பைத்தியங்க. அவரை பார்த்து இப்படி ட்ரெஸ் பண்ணிப்போம், இவரை பார்த்து. முன்னாடிலாம் இந்த பெல்ட்ஸ் போட்டுன்னு இருப்பாங்க. அந்த பெல்ட்ஸ் கதை எனக்கு தெரியாதா, நான் பெல்ட்ஸ் போட்டிருந்தேன், நான் ரொம்ப நாளாக போட்டிருந்தேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன் இந்த பெல்ட்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டைலர் ஒருத்தர் இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், டைலர் அங்கிள் எதுக்கு எல்லாரும் பெல்ட்ஸ்? டே அது உனக்கு விஷயம் தெரியாதடா, யானை காலிஞ்சிரா. அப்போ அந்த நாட்களை சொல்றேன், அதை மறைக்கிறதுக்கு ஆண்கள் போட்டாங்களாம், அது ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ நம்மால் இப்படி போட்டுக்கிறான், எதுக்குடா போட்டுக்கிறேன்னு கேட்டா ஃபேஷன். முன்னாடி இந்த லெகின்ஸ் போட்டுருந்தானுங்க, இப்ப லெகின்ஸை கொஞ்சம் குறைச்சு என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு தூரம் போட்டுக்கிறானுங்க. பேண்ட் இங்கதான் நிக்குது. நேபாள்காரன் பேண்ட் இல்ல வேற, அவன் பழைய பேண்ட்டை கிழிச்சு என்ன பண்ணா இவ்வளவு தூரம் போட்டான், அவன் வேலை செய்யறதுக்குள்ள போட்டான். நம்ம ஆளுங்க இதை பார்த்து என்ன பண்ணிச்சு, யாரு ரொம்ப தூரம் கூட கிடையாது. நேபாள்னா வேற கண்ட்ரிலயா இருக்குது? எங்க இருக்குது? எங்க இருக்குதுன்னு எனக்கு என்ன பெரிய தெரியும். அந்த பொண்ணு வீடியோ கேக்குதுன்னு கேளுங்க, கரெக்டா சொல்லிடுறேன். ரூட்டு பிடிச்சி கேட்டுரும், நூலை பிடிச்சி அப்படி. நேபாள் எங்க இருக்குது? இந்தியாக்குள்ளதான் இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு மேல இருக்குதான் பாரு, இந்தியாவுக்கு மேல இருக்குது. இமயமலை அண்ணன். ஐயோ கட்டுங்க பாக்குறீங்க. எங்க மூப்பர்னா சும்மா நினைச்சுக்கிறீங்களா? உள்ள 1000 விஷயத்த ஒழிச்சு வச்சுக்கிறாரு. அப்பப்ப சொல்லுவாரு. ஒரு முறை நாங்க ஹாஸ்பிட்டல் ஊழியம் போயிட்டு வர சொல்ல ஸ்டாவை பத்தி ஒரு ஜோக் அடிச்சாரு. எக்ஸ்ட்ரா நீங்களாம் கேட்கல. ஒரு நாளைக்கு அவரை தனியா உட்கார வச்சு நானே நினைச்சுக்கிறேன், தனியா வரைச்சு உங்களுக்கு இருக்கிற ஜோக்கெல்லாம் சொல்லணும், ரெக்கார்டிங் பண்ணி வாரத்துக்கு ஒரு ஜோக் என்ன பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு ஜோக்கு அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன குட்டி கதையெல்லாம் என்ன பண்றாரு, தனக்குள்ள புதைச்சு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. பசங்க கிட்ட சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. போப்பா உனக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பாரு எங்க கிட்ட வந்துதான். இங்க ஒரு அம்மா இருந்தாங்க, நம்ம ஐயோ அந்த அம்மா பேரு மெர்சி அம்மா. அவங்க மலேசியால இருந்து இங்க வந்தாங்களாம். அப்ப பிள்ளைங்கள்லாம் கூட்டினா அந்த கப்பல் வழியா என்ன பண்ணாங்களா, அந்தமான்ல இருந்து வந்தாங்களாம். அந்தமானம் மலேசியால ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் சாகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நான் மறந்துட கதையை கேளுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் அழுதினே வந்தோம்ல, எல்லா பிள்ளைங்களும் கூட்டணும், ரொம்ப அழுகையோடு கண்ணீரோடு கூட வந்துட்டு அந்த கதையை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. எப்போ வந்தாலும் சொல்லுவாங்க, மறந்துடுவாங்க. அவங்க சொல்லிட்டு மறந்துடுவாங்க, ஆனால் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போதெல்லாம் மனதுருக்கத்தோடு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணங்க கதையை சொல்ல வந்தா
இல்ல இது சொல்ல வந்தது ஏன்னா அந்த அம்மா வந்து அவங்க பேர பசங்கிட்ட சொல்லுமே, ஐயா அவனுக்கு ஒரு வேலையே கிடையாது ஐயா, எப்ப பாரு எங்க கிட்ட வந்து தான் கப்பல்ல வந்த கதையை சொல்லுங்கிற போயா அப்படின்றாங்க. நான் ஒரு நாள் சொன்னேன், ஏண்டா பாட்டி சொல்லுவாங்களே அந்த கதையெல்லாம், ஐயோ அங்கிள் உங்களுக்கு என்ன அங்கிள் தெரியும், 300 வெட்டி என்கிட்ட கதை சொல்லிட்டாங்க அங்கிள், அதே கப்பல் கதை தான் சொல்றாங்க. எங்க அண்ணனும் இப்படிதான் கூப்பிட்டு வச்சுட்டே, நான் எக்ஸ்ட்ரா ஒரு கதை சொல்றேன்னா நான் 2 பசங்களும் சொல்லுவாங்க, டோன்ட் டாக் வித் மீ, நான் உங்ககிட்ட பேச விரும்பல, ஐம் நாட் எக்ஸ்ட்ரா கதைலாம் எனக்கு வேணாம், எனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கதைலாம் தெரியும், நான் உங்ககிட்ட சொல்றேன்னா நீங்க என்கிட்ட சொல்றீங்க. இன்னைக்கு எது இல்லாம போச்சு சொல்லுங்க, ஃபேமிலிக்குள்ள பேச்சு இல்லை, ஆளுக்கு ஒரு போனை வச்சுன்னு சொல்லு நைட்டு, ஏய் அட்ரா அட்ரா டே அட்ரா ஏய் ஏய் நம்மளே சுடாதுரா ஓடுறான்டா மேலே ஏறான். என் பையன் நேற்று நைட்டு, ஏய் மேலே ஏறா இவன் என்னத்துக்கு மேலே ஏறான்றான். எத்தனை மணிக்கு? 12:30 மணிக்கு மேலே ஏறான்றான். அல்லேலூயா. நான் ஒருவேளை நாயி மேலே ஏறி பதிச்சு மேலே ஏறி அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தா இவன் போனை வச்சு மேலே ஏறான்றான். அங்க எவன் மேலே ஏறான்னு தெரியல. இல்ல எவனா வெளியே இருந்து கேட்டானா வீடு திட்டுறானுங்க போல இருக்கு, இவன் இங்க வந்து மேலே ஏறான்றான் அவன். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் என்னாச்சு, மறைஞ்சு போச்சு. அன்னைக்கு கரண்ட் இருக்காது, வெளியே தான் வந்து எப்பனா கரண்ட் போகும் வரும் இருக்கும், ஆனா டிவி கிடையாது. இன்னைக்கு எல்லாமே வந்ததுனால பேச்சு குறைஞ்சு போச்சு. எதை குறைஞ்சி போச்சு? பேரண்ட்ஸை போது சாப்பிட்டியான்னு கேட்குற காரியம் இல்லை, பிள்ளைங்க சாப்பிட்டியான்னு விசாரிக்கிற அந்த விசாரிப்பு இல்லை, உள்ள இருக்கிற அந்த அந்யோன்ய ஐக்கியம் கிடையாது. எதுக்குத்தாலும் மூஞ்சி திருப்பி மூட்டு மேலே வச்சுக்குது. அல்லேலூயா. இந்த காரியத்தை விட்டுருங்க, இது தேவனுக்கு உரியது அல்ல, இது சத்ருவானவன் உன் இருதயத்துல விதைச்சு நீ இந்த காரியத்துல அன்புல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அங்க பவுல் அப்போஸ்தலன் தேவ ஞானத்தை பேசுறாரு, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நயவசனிப்பு உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்து, அப்படி இருந்தும் தேறினவருக்குள்ளே. யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. என் சின்ன பையனை கேட்டா சொல்லுவான், எனக்கு தெரியும் டாடினுமா, டேய் தாம்பரம் ட்ரெயின் அதெல்லாம் எனக்கு தெரியும் டாடி. அவன் எதை கேட்டாலும் தெரியும்றான். எனக்கு தெரியாத சந்தை அவனுக்கு தெரியுது. எனக்கு 40 வயசு 41 வயசு ஆச்சு. நான் இது வரைக்கும் அந்த கோடம்பாக்கம் மகாலிங்கபுரம் தாண்டி இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு சந்து ஒன்று வரும், கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி ஏரியா இருக்குன்னா உள்ள போற மாதிரி ஒரு சந்து வரும். நான் 41 வருஷம் ஆச்சு, நான் போனதே கிடையாது அந்த சந்தில். ஒரு நாள் வாங்க டாடி இந்த சந்துக்கா திரும்பின்றான். அவன் ஸ்கூல் எங்கே இருக்குது, அந்த சந்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் திடீர்னு கேட்டால் அந்த சந்தில் திரும்பின்றான். ஏன்டா உனக்கு வழி தெரியுமான்னு கேட்டா, நான் அடிக்கடிங்க தான் வரேன், எனக்கு தெரியும் டாடின்றான். 41 வயசாச்சு, எனக்கே இந்த சந்து தெரியல. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே எனக்கு தெரியும், உனக்கு நான் தெரியும். பெத்து எடுத்தது அதுக்கு தெரியாதான், பிறந்துச்சு வர அதுக்கு எல்லாம் தெரியுமா. அனுபவங்கள் தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். நல்ல அனுபவங்களை உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கத்துங்க. நல்ல காரியத்தை நல்லதெல்லாம் சொல்லுமா, நான் கேட்டுக்கிறேம்மா. உன் குடும்ப கஷ்டங்களை உன் பிள்ளைகளுக்கு சொல்லி வேலை. அப்ப அது என்ன பண்ணாது, குடும்ப கஷ்டத்தோடு கூட சேர்ந்து இது இருந்தா நம்ம குடும்பத்துக்கு எதனா ஒரு விஷயத்துல தேவைப்படையா அப்படின்னு சொல்றது புரிந்து உணர்ந்து நடக்கத்தக்கதாக, அந்த உணர்வு பிள்ளைகளுக்கு வரத்தக்கதாக நீ நடக்க வேண்டும். அங்க வேதம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் தேறினவளுக்குள்ளே ஞானத்தை பேசுகின்றேன், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, வேண்டாம் நாட் விஸ்டம். அல்லேலூயா. அழிந்து போகின்றவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. யார் அழிஞ்சு போயிடுவாங்க? பிரபுக்கள் அழிந்து விடுவார்கள். அவர்களுடைய ஞானத்தை பத்தி சாலமோன் ஞானத்தை குறித்து பேசலாம், ஏன்னா அது தேவன் கொடுத்தது. ஆனா அவன் செய்த செய்கை எல்லாம் என்னாச்சு தெரியுங்களா? அவன் தான் முதல்ல குதிரை லாயம் கட்டி அந்த லாயத்துல குதிரைகள் தண்ணி குடிக்கிறதுக்கு தொட்டி வச்சவன் அவன் தான். அவனை போல என்ன பண்ணல, படைகள் தனித்தனியா பிரிந்து இருக்கத்தக்கதாக, அவர்கள் தங்கத்தக்கதாக, அவர்கள் காடை மற்ற எல்லா காரியத்தையும் ஒழுங்கும் கிரமமா செய்த ஒரு ராஜாவும் கிடையாது. அல்லேலூயா. எல்லா ராஜாவும் அவனை போய் பார்த்தாங்க. அப்படி தேவன் ஞானத்தை பெற்றிருந்த அந்த மனுஷனுடைய ஞான அழிந்து போல, ஆனா அவன் செய்தான செய்கை எல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கும் சாலமோன் புதையலை தேடுகின்றவர்கள் உண்டு. அவ்வளவு பொண்ணும் பொருளையும் பொக்கிஷத்தையும் சேர்த்து மறைத்து வைத்து விட்டு கடந்து சென்றுட்டான். இன்னைக்கு ஞானத்தை தேடல, எதை தேடுறாங்க தெரியுமா? அழிந்து போகிற
இங்க வேதம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகின்றோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகின்றவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியமான, கைகளை தட்டி சொல்லு, தேவ ஞானத்தையே பேசுகிறோம். பேசினாலும் தேவ ஞானத்தை குறிச்சு பேசு பிரதர். பிள்ளைங்கிட்ட எதை சொல்லி கொடுவீங்க? அது சரியில்லை, அதுகிட்ட பேசாத, அதுகிட்ட மூஞ்சி திருப்பிக்கோ. இன்னைக்கே நீ அதை கத்து குத்துனா அது என்ன பண்ணும்? நல்லதை கத்து குத்தா என்ன பண்ணும்? அல்லேலூயா. நல்ல ஈவுகளை நீ கற்றுக் கொடுப்பாயானால் நல்ல காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். முன்னேறி சரியில்லைன்னா பின்னேறும். முன்னாடி போறோம் எப்படி இருக்கணும்? கரெக்டா போகணும். நீதியின் பாதையில நடந்து பாரு, அவனுக்கு பின்னாடி வர எல்லா நீதியின் பாதையில நடப்பாங்க. இந்த மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும், ஒரு ஆடு 100 ஆடு இருக்கும் ஒரு மந்தையில. ஒரு ஆடு வழி தப்பி பள்ளத்துல இறங்குச்சுன்னா பாக்குற 99 ஆடுகள் என்ன ஆயிடும்? பக்கத்துல கைப்பிடிச்சு, வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலோ அழைத்தது என்னையே, அழைத்தது என்னையே, அன்னை இந்த நாளில் இந்த பாவம் நீங்கிட்டே. முன்னாடி நடக்கிற ஆடு சரியா நடக்கணும். அல்லேலூயா. அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களின் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தவரானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டீங்க? 1 2 கர்த்தர் நல்லவர். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனுஷன் ஆரம்பத்துல சபைக்குள்ள வரீங்க, நீ சாதாரண ஒரு புறஜாதியா வர, அப்புறம் விசுவாசியா மாறி போற. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற. ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு உனக்கு என்ன தேவைப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஏன் பரிசுத்த ஆவியானவர் தேவை? அவர் ஆழத்தை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எந்த ஆழத்தை? நீ பார்க்காத, கேட்காத, தெரிந்து கொள்ளாத ஒரு பரலோகம் உண்டு. அந்த காரியத்தை உலகத்தின் ஞானம் உனக்கு காண்பிப்பது அல்ல. இப்ப உலகத்தின் ஞானம் எதை காண்பிக்குது சொல்லுங்க? சொத்து சேர்க்கலாம், பணத்தை சேர்க்கலாம், நகையை சேர்க்கலாம். அல்லேலூயா. இவை எல்லாம் சேர்த்து வச்சா என்ன ஆயிடலாம்? கொரோனா வந்துச்சு, சேர்த்து வச்ச எத்தனை பேர் உயிரோடு இருந்தாங்க? அல்லேலூயா. ஒருத்தரும் ஒண்ணும் மனம் இல்லாத தடுத்து நிறுத்த ஒருத்தராலும் கூடாமற்று போயிடுச்சு. ஆனா தேவ ஞானத்தை பெற்ற மனுஷனுக்கு ஒரு காரியம் தெரியும், நீங்க 70 பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் வாழப்போறா. அப்படி இல்லைன்னா 120 இயர்ஸ், ஓகே ரைட், நீ எப்படின்னா வாழ்ந்துன்னு போறத பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனை அறிந்தவனுக்குள்ளே ஒரு துடிப்பு இருந்துனே இருக்கும். எப்போ இந்த உலகத்தை விட்டு எங்க போறோம்? பரலோகம் போறோம். எனக்கு ஏன்னா ஆவி உள்ள ஆவியானவர் அந்த ஆழத்தை காண்பிச்சு கொடுக்கிறாரு. அங்க இருக்கிற காரியங்களை காண்பிச்சு கொடுக்கிறாரு. ஆவியில எடுத்துக்கொள்ளப்படுகின்ற யோவான் இந்த காரியத்தெல்லாம் அழகா என்ன பண்றாரு? அல்லேலூயா. அங்க பளிங்கு நதி உண்டு என்பதை உனக்கு எனக்கு யாரையா சொல்லி கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து உறுதிப்படுத்துறாரு. தங்கத்துல வீதி ஒண்ணாங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. இங்க தங்கத்தெல்லாம் வாரி நான் மேல போட்டுக்கிறேன். அங்க அது வீதியில கொட்டி வச்சுக்கிறாங்க. என் ராஜா என்னை அதிகமாய் நேசிக்கிறபடியினாலே நான் நடப்பதற்கு என்ன பண்ணிட்டாரு? அதான் வச்சிருக்கிறாரு. நீங்க விரும்புற தேடுற உலகத்தின் ஆனா அதான் செய்ய சொல்லுது. அங்க அப்படி இல்ல. அங்க எனக்கு எல்லாமே அவர்தான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நான் பார்க்கிற எல்லா காரியமும் என் மனதை எவ்வளவு இன்பமயமா மாத்துது.
அங்கே தூரத்தில் ஒரு பரலோகம் இருப்பது என்பதை யார் எனக்கு கற்றுக் கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவர் உள்ள சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்நிய பாஷை, எனக்கு அந்நிய பாஷைனா என்னன்னு தெரியல, அந்நிய பாஷைன்னு அர்த்தம் புரியல. அந்நிய பாஷை ஒருத்தன் பேசும்போது எதுக்கு இவன் பேசுறான், எதையோ உளறான், எதையோ பேசுறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். இல்ல இல்ல, இங்க நீங்க ஒரு லாங்குவேஜ் பேசுறீங்க, இதே லண்டன்ல போய் இதே லாங்குவேஜ் பேசி பாருங்க, அமெரிக்கால போய் பேசி பாரு, அவன் அங்க அவனுக்கு ஏற்ற ஒரு மொழியை வச்சிருக்கான். அரபு கண்ட்ரில போய் பேசி பாரு, அங்கே அவர்கள் பேசிக் கொள்வதற்கு என்ன பண்றாங்க, அவங்க ஒரு மொழி வச்சுக்கிறாங்க. ஆனால் நான் எதை கத்துக்க விரும்பல தெரியுமா? பரலோகத்தில் ஒரு பாஷை பேச போறாங்கப்பா, அந்த பாஷையினுடைய காரியத்தை கற்றுக்கொள்ள ஆங்கிலம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், உருது கத்துக்கணும்னு நினைக்கிறேன், தெலுங்கு கத்துக்கணும்னு நினைக்கிறேன், கன்னடம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், எல்லா லாங்குவேஜும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்நிய மொழிகளை நான் பேச விரும்பவில்லை, அது எனக்கு புரியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுகின்றார், அதை எனக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனம் எனக்கு இல்லை, ஏன்னா அவரை நான் தேடவே இல்லை. யார தெரியல, நானு பரிசுத்தாவே எங்க உள்ள வந்து எனக்கு என் நிரப்புகின்ற ஒருத்தரை தேட எனக்கு எண்ணங்கள் இல்ல. நான் கேட்க மாட்டேன்னு, ஆண்டவரே இப்ப வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்ப வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, பத்தும் தீவிலே நல்லா புரிஞ்சுங்க. தனிமையா இருக்கிற ஒரு மனுஷனை தேற்றுகின்றவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணதுல இன்னைக்கு சபைகள் வாஞ்சிப்பதில்லை. இன்னைக்கு நான் கேட்கறதெல்லாம் எதை கேட்கறேன் சொல்லுங்க? எனக்கு செல்வத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க, பொக்கிஷத்தை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, எல்லாம் ஓகே ரைட், கேட்கிற நல்லதுதான், உன் தேவைகளை எல்லாம் தேவன் சந்திச்சு விட்டார். ஆனா எதை நீ கேட்கறது இல்ல? பரிசுத்த ஆவியானவர் கேட்கறது இல்ல. அந்நிய மொழிகளை நான் கேட்கவே இல்லை. எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுவீங்கன்னு கேட்டா நம்ம சபையிலே கம்மி தான். மாலிபன் எல்லாம் ஒப்பு கொடுத்து எல்லாம் என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆனா எந்த மனுஷங்க அந்நிய பாஷை பேசணும் சொல்லுங்க? அது எப்போ வரும் தெரியுமா? அந்நிய பாஷை எப்போ வரும் சொல்லுங்க? தார தப்பட்டெல்லாம் அடிக்கணும், அடிச்சாதான் ஆவி இறங்கும். அல்லேலூயா. சவுல் தீர்க்கதரிசி கூட்டத்திலே சேர்ந்த போது அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க தார தப்பட்ட நீ ஆவிக்குரியவனோடு கூட சேர்ந்தா எப்பயுமே எதை பேசுவ? அந்நிய மொழிகளை பேசுவாய், அந்நிய பாஷைகளை பேசுவாய். நீ யார் கூட சேர்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த முன்னான ஆவியானவரோடு கூட கைப்பிடிச்சிருந்தா ஏனோக்கு போல ஏனோக்கு நடந்தார், என்னோடு கூட எடுத்துக்கொண்டீரையா. அவரோடு கூட ஒரு இணைப்பிலேயே இருந்துட்டே இருக்கணும். அப்ப நீ எல்லா இடத்துலயும் பேசுவ. நீ நினைக்கிற மாதிரி ஆவியில் அபிஷேகத்துல நரமதான் அந்நிய பாஷை வரலாம், சாதாரணமாவே பேசலாம். அந்த மொழிகளை நீ கற்றுக்கொள்ள 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 உன் இருதயம் பேச 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 அது உனக்கு மொழியாய் மாறிவிடும். அது அர்த்தம் புரியாதுன்னு அநேகர் சொல்றாங்க. இல்ல, நீ பேசும் போதே உள்ள ரீடிங் ஓடும், இதனுடைய அர்த்தம் இதுதான் என்று சொல்லப்படும். அது ஆவி உள்ள இருந்தாதான் உள்ள அந்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு. நான் பேசுகின்ற அயல் மொழியின் காரியத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு? இதுதான் பேசுற, இதுதான் ஜெபிக்கிற, இதுதான் சொல்ற, இதுதான் அங்க சொல்லி. ஏன் தெரியுமா? சத்துருவானவன் நீங்கள் பேசுகின்ற ரகசியத்தை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் அந்நிய மொழிகளை உண்டாக்கி உன்னையும் என்னையும் பேச வைக்கிறாரு. இன்னைக்கு இணைப்புக்குள்ளாக இருக்கிற மொழிகளை கற்றுக்கொள்ள சிந்தை இல்லையா? எனக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மனம் இல்ல. மற்ற காரியத்தெல்லாம் பயங்கரமா பேசுறேன். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் அழகாய் சொல்கிறார், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி, நல்லா புரிஞ்சுங்க, மனுஷன் உயிரோடு கூட இருக்கும் போது தான் எனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அறியறான். அப்போ அதே போல தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தாதான் தேவனுக்குரியதை அறிய முடியும். இப்போ
ஒரு மனுஷனுடைய ஆவி ஒரு மனுஷன்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. சும்மா வச்சுப்போம். இப்ப கோமாக்கு போயிட்டாங்க ஒருத்தர். இப்ப கோமாக்கு போனவங்கிட்ட மாமா எழுந்துரு அப்படின்னா அந்த கோமா என்ன பண்ண மாட்டாரு? ஏன்? அவர் கோமாக்கு போயிட்டாரு. அவர் உள்ள ஆவி இருக்கு, ஆனா அது வேற எங்கேயோ இருக்கு. நம்ம அநேக நேரத்துல இங்க வந்ததான் எங்க போயிடுறோம்? உள்ள ஆள் இருக்கு, ஆனா ஆவி இல்லை. இப்ப மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனை ஆராய்ந்து அறிய முடியாது. எனக்குள்ள ஜீவன் இருக்கும் பொழுதுதான் எனக்கு வயிறு வலி வருது. நல்லா தெரியுது, ஐயோ வயிறு வலி. சர்ச்சுக்கு வர நேரத்தில் தான் என்ன வந்துடுது? வயிறு வலி வந்துடுது. ஐயோ சப்பா ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு போகும்போது ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அல்லேலூயா எதுக்கு சொல்ல சொன்ன? ஆமேன், ஆமேன் சொன்ன. ஆமேன் என்ன என்று நாமம் உள்ளவர் சொல்லிட்டு எத்தனாவது சபைக்கு சொல்லப்பட்டிருக்கு? 7வது சபைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அவரை சொல்லும் போது ஆமேன் சொல்லும் போது அல்லேலூயா அப்படின்னு சொன்னா அவருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ தேவனுடைய ஆவி எனக்குள்ள இல்லாவிட்டால் பரலோகம் எப்படி ஐயா எனக்கு தெரியும்? மோசஸ் ராஜசேகரன் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாரு. தூரத்திலே பரலோகம் தெரியுது, அங்கே தேவ தூதர் பாடும் சத்தம் கேட்குது. தூரத்திலே பரலோகம் தெரியுது, அங்கே தேவ தூதர் பாடும் சத்தம் கேட்குது. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னாவே, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னாவே. தூரத்துல இருக்கிற பரலோகம் யாருக்கு தெரிஞ்சிச்சு? மோசஸ் ராஜசேகரனுக்கு தெரிஞ்சிச்சு. அவர் கடந்து போயிட்டாரு. அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் அவருக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, அங்கே எனக்கு ஒரு பரலோகம் இருக்குது, அங்கே நான் போகிறேன். அவர் போனாலும் அவர் தேவனால் எழுதப்பட்ட பாடல்கள் இன்னும் அவளை இங்கேருந்து போகவே இல்லை. அவர் சுத்து பல வருஷம் ஆயிடுச்சு. நான் 2 முறை பார்த்துருக்கிறேன் அவரை. கண்கள் தெரியாது, 2 கிட்னியும் இல்லை. ஆனால் கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் ஆயிராங்க பாராட்டினாரு. கிட்னி இல்லைன்னு சொல்லிட்டு தேவ சமத்துக்கு வருவாரு. சேர் போட்டு தான் வருவாரு. அந்த கால் மேல காலை இப்படி போட்டு உட்காந்து இருப்பாரு. ஒரு முறை கேட்குறாங்க, ஏன் பிரதர் எங்க வந்தாலும் சபையில கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறேன்? எனக்கு 2 கிட்னி இல்லை பிரதர். அந்த காலை பிரிச்சு வச்சு உட்காந்தனா எனக்கு ரொம்ப வலியா இருக்கும். அந்த வலி என்னால தாங்க முடியாது. அதனால ஒரு கால் மேல ஒரு கால் போடும்போது கொஞ்சம் வலி கம்மியாயிடும். என் தேவனை துதிக்கும் பொழுது இது எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது இல்லையா? அதனால நான் தேவனை துதிப்பேன், இல்லைனாலும் துதிப்பேன். அல்லேலூயா. அங்கே அந்த பரலோகத்தை பார்த்தவன் வாழ்க்கையில பூமிக்குரிய காரியம், மனுஷனுக்குரிய ஆவிய மனுஷனுக்குரியதை சிந்திக்க வைக்கிறது. தேவனுக்குரிய ஆவி தேவனுக்குரியதை செயல்படுத்த வைக்கிறது. நான் மனுஷனுக்குரிய ஆவியோடு கூட இருந்தா இங்க எனக்கு இது தேவை பிரதர், இந்த டிவி முடிஞ்சிச்சுன்னா அந்த டிவி, அந்த டிவி முடிஞ்சிச்சுன்னா அந்த டிவி, அதுக்கப்புறம் அது 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 கடைசி வரைக்கும் பக்கத்தில் கவிச்சுகள் எது? இப்படியே என் வாழ்க்கை போகணும். கடைசியில என்னால ஒண்ணும் முடியாது. அல்லேலூயா. அப்போ நான் சொல்லுவேன், கர்த்தரியே நீ பாடு. அப்போ உனக்கு சக்கரை வரும். பக்கத்துல கை வச்சுல எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா நீ பாடுன்னு வச்சுக்கேன், நீ ஹாப்பியாக பாடு பிபி அப்படின்னு சொல்ல வர. நீ இன்னைக்கு வந்தனால என்ன சால்வ் பண்ண முடியல, அப்புறமேட்டு எல்லாம் முடிச்சுட்ட பேர் வந்து அப்புறம் நீ பாடினா. அல்லேலூயா. இப்ப பாடு. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரை. பாடுகிறது இதெல்லாம் பண்ண வேண்டியதாகுது. ஊழியக்காரன் அளவு பாத்தீங்களா? இதெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்தி. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீ கர்த்தரை பாடுறதுக்காக தான் தேவன் தெரிஞ்சுக்கொண்டா. வாசல்களில் ஏறும் போதே துதிக்கின் சத்தம் உனக்குள்ள துணிக்கணும். அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, மனுஷனில் உள்ள ஆவி அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அது அப்படி போல தேவனுடைய ஆவி அன்றி ஒருவன் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் இங்க தேவை. கடைசியில இருக்கிற பிள்ளைங்களுக்கும் எது தேவை? தேவை. அப்பதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டாலே நான் ஐயோ பிரதர் நான் பரலோகம் போயிட்டேன், I am going to heaven. எப்போட ரிட்டர்ன் ஆனா மார்னிங் 3 o'clock I am come to down அப்படின்னு தான் சொல்லணும்.
அல்லேலூயா. நைட்டு தூக்கத்திலே போயிட்டாரு பரலோகத்துக்கு. அங்க போய் பார்க்கறாரு, இயேசு வானவர் அங்க நடந்து நிற்கிறாராம். என்ன ஏசப்பா நடந்து நிற்கிற? உடனே இவர் சொல்றாரு, இல்லப்பா நான் நிறைய யோசனை இருக்கிறேன், நீ என்னதுக்கு இங்க வந்துக்கிற? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம இப்ப ஞானஸ்தானம் எடுத்தாலே எங்க போயிடுவோம்? உள்ள பரிசுத்த ஆவியானவர் வேணும், அவருடைய காரியங்கள் வேணும், அவருடைய செய்கைகள் சிந்தனைகள் எல்லாம் வேணும். கர்த்தரை தேடுகின்ற மனம் உனக்கு வேணும். அல்லேலூயா. நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஆவியை பவுல் சொல்றாருப்பா. நாங்க உலகத்தின் ஆவியை பெற்றிருந்தா அங்க என்ன ஆஃபர் போடுறாங்க, இங்க என்ன ஆஃபர் போடுறாங்க, அங்க என்ன ஆஃபர் போடுறாங்க, இதெல்லாம் தேட தெரியுது. பிரதர் என்ன தெரியும், மீஷோல இப்ப ஆஃபர் ஓடுதான். ஸ்டுடியோல ஆஃபர் ஓடுதான். 900 ரூபாய் பேண்ட் 400 ரூபாய் கொடுக்குறாங்க. உலகத்தின் ஆவியை பார்த்து அந்த பேண்ட்டை பார்க்கணுமே. ஐயோ, 2 பேரும் உள்ள போய் நிக்கலாம், அவ்வளவு பெரிய பேண்ட். அதை போட்டு நீனா துதிப்போமா தேவன, பாடுவோமா, சாட்சியா இருக்குமா? இல்ல ஆராதிச்சு பாடு. இல்ல கேக்குறேன் நானு, நீங்க உலகத்தின் ஆவியை பெற்றபடியினால சூ எங்க வைக்கிறான், செருப்பு எங்க வைக்கிறான்? அல்லேலூயா. இப்போ பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு, பிள்ளைங்க யாரு பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்குதுங்க. எதுக்கு? ஸ்டுடியோல ஆஃபர் போட்டுக்கிறாங்க பேண்ட் வாங்குறதுக்கு. அப்பா அம்மா உழைச்சி அந்த மாதிரி அவங்களுக்கு வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எதை போட்டு துதிப்போமா தேவன? இன்னைக்கு நீ எப்படி வந்திருப்ப சொல்லு? ட்ரெஸ்ஸே இல்லாம வந்திருப்ப. நல்லா புரிஞ்சுங்க, இந்த பேரண்ட்ஸ் இந்த சிந்தெல்லாம் வராது. அவங்களுக்கு எது வச்சாலும் ஒண்ணு, இதுக்கு இதை செய்யணும், இதுக்கு இதை செய்யணும், இதுக்கு இதை செய்யணும். என்னைக்கு எத்தனை பேர் பிரதர் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எங்க அம்மாவை எங்க அப்பாவையும் கேட்கல, கேட்காமலே அவருக்கு ஒரு பேண்ட், அவருக்கு ஒரு சட்டை எடுத்தேன், எங்க அம்மாவுக்கு ஒரு அல்லேலூயா எடுத்துக்கிறீங்களா? நம்மளுக்கு உலகத்தின் ஞானம் பிரதர், உலக ஞானம் கர்த்தருக்கு முன்னாடி எப்படிதான் தெரியுது? பைத்தியமா தெரியுது. நம்மளுக்கு அது எப்படிதான் தெரியுது? பயங்கர பிரைட்டா தெரியுது. அது கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு ரைட்டாவும் தெரியுது. அல்லேலூயா. அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியையே பெற்றோம். எதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் உனக்கு சொல்லுது. எத்தனை பேர் தேடி 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 வேதத்தை வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். நம்ம பாலா என்ன என் கூட சேர்ந்துட்டாப்புல. இதுக்கு மட்டும் பைத்தியம் கூட சேர்ந்தா என்ன எண்ணம்? பைத்தியமா அவர் நினச்சிருப்பாப்புல உன்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம். சும்மா அந்த என்ன வேற அதை சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி டெய்லியும் உயிர் எடுப்பேன் ஃபோன் பண்ணி, ஏம்பா வசனம் அனுப்பு வசனம் அனுப்பு. அவர் எங்கே உட்காந்துக்கிறாரு அங்கெல்லாம் பைத்தியம் ஆயிடுறாரு. காரெல்லாம் சாத்தின்னு உள்ளே உட்காந்து பேசுறாரு. பார்க்குறோம்லாம் நினைக்கிறேன், இவன்னா அடிக்கடி போய் உள்ள காரை சாத்திக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா நம்ம உலகத்தின் சிந்தனை எங்களுக்கு போயிடுச்சு. எங்களுக்கு எல்லாம் நாளைக்கு என்ன வசனம் போடணும், நாளைக்கு எதை சொல்லணும், நாளைக்கு எந்த பிக்சரை வைக்கணும், எதை வச்சா எது கரெக்டாக இருக்கும், இதையே மைண்ட் போட்டால் எங்கே தெரிய போகுது? எங்கள் வீட்டம்மா குடும்பம் பாஸ்டம்மா வாங்கி கொடுக்கும், இதெல்லாம் பாஸ்டம்மா தான் வாங்கி கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தர் ஏதாவது ஒரு காக்கா வச்சிருப்பார்ல. அல்லேலூயா. எனக்கு வச்சு என்ன பண்ணிட்டாரு? அன்னைக்கு எலியாவை போஷித்த தேவன் என்னையும் நான் உயர்ந்த ஆடுகள்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் சொல்லுங்க, கர்த்தர் தான். உள்ள அவர் ஆவி இருந்து அவரை குறித்து சிந்திச்சிருந்தனா உனக்குரிய சிந்தனையை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து அங்கிருந்து வாங்கினாரு. இப்போ நம்ம ஆளுகளுக்கு என்ன தெரியுமா, வேற ஆருக்கு என்ன செய்யலான்ட்டு சிந்தனை வந்ததுனால உனக்கு ஒருத்தரும் ஒரு காரியமும் செய்ய மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இது பத்திக்கு எரியுது, இது இங்க இருந்து அங்க போகுது. ஃபயர் 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 சோ ஃபயர். நான் எதை செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டிருக்கிறேன். நீ தேவனுக்குரியதை சிந்திச்சு பாரு, தேவன் உனக்குரியதை சிந்திப்பார். வைராக்கியம் பாராட்டுகின்றவனுக்கு தேவன் வைராக்கியம் பாராட்டுவார்.
எலிசா வைராக்கியம் பாராட்டினாரா? நாகமான இடத்துல, டே நான் உன்னை தேன் வர மாட்டேன்டா, கர்த்தருடைய மனுஷன் நானு, நீ உன தேன்னு வா. உனக்கோசம் வந்து இறங்கி பணிஞ்சு குனிஞ்செல்லாம் என்ன பண்ண மாட்டேன், கை அதெல்லாம் கிடையாது. நீ கர்த்தரை பத்தி புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன், புரிஞ்சுக்கினா நீ வருவேன். ரெண்டாவது முறை போய் அவன் பரிசுத்தம் ஆயிட்டு சுத்தம் ஆயிட்டு வரான். அப்போ வந்து எலிசா பார்த்து பேசுறாரு. பார்த்து பேசி சொல்றாருப்பா அவர்கிட்ட ஆனா முன்னாடி வர சொல்ல சம்பாஷணை இல்லை. முன்னாடி அவன் என்ன நினைச்சதுமா, என் சொத்து இருக்குது, பணம் இருக்குது, படை பலம் இருக்குது, எல்லாத்தையும் கண்டு அவன் பயப்படான். தேவ மனுஷன் பயப்பட மாட்டான். ரெண்டாவது தாழ்மையோடு கூட வரும்போது ஒரு முறை நடந்த சம்பவத்துக்கு சொல்லுங்களேன். சுந்தரம் ஐயா சபையில் நடந்த ஒரு விஷயம். அவர் சொல்லிட்டாரு, அப்பா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன பண்ணோம், பிரசங்கம் பண்ணோம். ஊழியக்காரர்கிட்ட திடீர்னு சொல்றாரு, அவரோடு கூட இருக்கிற ஊழியக்காரர்கிட்ட சொல்றாரு. அவரு ஒரு வாரம் என்ன பண்றாரு, பயங்கரமா பிரசங்கம்லாம் ரெடி பண்ணிட்டு, அங்கதான் நம்மள மாதிரி கிடையாது, அவங்க எப்படிதான் இருப்பாங்க, வெள்ளாடை தான், வேஷ்டி சட்டை தான். உங்களாம் வேஷ்டி சட்டை போட வச்சாலும் பயமாகுது எனக்கு. அல்லேலூயா. எல்லாம் கலர்ஃபுல்லா போட்டு வரீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்களை வந்து இவர் வெள்ளை வெள்ளையன்னு மாத்திடலான்னு பாக்குறாரு. நான் முதல்ல மாறினேன்னு பார்ப்பேன். போடக்கூடாதுன்னு சொல்ல போடு. தேவனை கனம் பண்றேன். எந்த புது சட்டை வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் நாள் எங்க போடுவேன் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் முறை பலிபீடத்தில் ஏறும்போது தான் போடுவேன். அதுக்கப்புறம் தான் நீ வெளியே எங்கே வேணாலும் போடுவேன். நான் எந்த புது சட்டை ஃபேண்ட் எது வாங்கினாலும் எனக்கு பலிபீடத்தில் வர நாள் எது என்று காத்து கொண்டு இருப்பேன். அந்த நாளில் கரெக்டாக போட்டு வந்து நின்றுவேன். அதில் போடக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணிக்க. இப்போது அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்ன அப்படின்னால எல்லாத்தையும் ஆயத்தப்படி வேஷ்டி சட்டை எல்லாமே வச்சுன்னு எல்லாம் ரெடி ஆகிட்டாரு, ஆயத்தமாயிட்டாரு. அவர் சுந்தரம் ஐயா ரெடியாக இருக்கிற ஐயா, ரெடியாக இருக்கிறோமா ஐயா, சரி ஓகே ரைட்டு சொல்கிற நேரம் வருது. இப்போது மேலே மிடுக்காக நடக்கிறாரு. நம்மளுக்கு தான் பிரசங்கம்லாம் பயங்கரமா தெரியுமே. பிரசங்கத்திலேயே நான் யாரு, புலிக்குட்டி. பிரசங்கம்னாலே நம்ம யார் தான், புலிக்குட்டி. பயங்கரமா ஏறி அப்படியே தலையெல்லாம் உயர்த்திக்கின்னு பயங்கரமா வந்து நின்னாரு. பைபிளை பிரிச்சு யாரு கூட கொண்டு வந்த புக்கெல்லாம் பிரிச்சு வச்சுட்டாரு. பேசுறாரு, ஐயோ குரல் வர மாட்டேன், எல்லாம் மறந்து போச்சு. அதையும் இதையும் பேசி எதையோ பேசி சுந்தரமையா பாக்குறாரு, என்னடா இவன் எதையோ பெனாத்தி பேசி கொண்டு இருக்கிறான்ட்டு. அந்த நேரம் முடிந்த போது ஒரு வேத புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு சோர்வோடு கூட இறங்கி வந்தாராம். ரொம்ப துக்க முகமா கீழே இறங்கி வந்தாராம். சுந்தரமையா சொன்னாராம், நீ ஏறும் பொழுது இப்படி ஏறி இருந்தால் இறங்கும் பொழுது ஏறின வண்ணமா இறங்கிருப்பான்னு சொன்னாராம். அல்லேலூயா. ஏறும் போது எப்படி ஏறி இருக்கணுமா, அவன் துக்க முகத்தோடு கூட தலையை தாழ்த்தி இறங்கினா இல்லையா, அந்த மாதிரி நீ ஏறி இருந்தனா நீ இறங்க சொல்ல சந்தோஷத்தோடு கூட ஏறி போனி, அப்படி தேவன் உன்னை இறங்க வைத்திருப்பார். அதனால தான் நான் பலிபீடத்தில் வரும்பொழுதே சொல்லுவேன், தேவனிடத்துல உத்தரவு கேட்டுப்போ. ஏன்னா உனக்கு எனக்கு உகந்த இடம் இது இல்லை. நீயா நான யூத கோத்திரமும் அல்ல, லேவியர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அல்ல. கர்த்தர் கிருபை பாராட்டினார். கேள் ஆண்டவரே, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரத்துக்கு எனக்கு அனுமதி உண்டா ஆண்டவரே, ஒரு விஷயம் அனுமதி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லு. அவர் கல்வாரி ரத்தம் மேல விழும், நீ பரிசுத்த ஸ்தலத்துல வர உனக்கு உத்தரவு கிடைக்கும். அல்லேலூயா. சரி, நேரம் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு வசனத்தை மட்டும். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றோம். அவைகள் நாங்கள் மனுஷ நானும் போதிக்கின்ற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கின்ற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தம் படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றுகின்றது. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்க கூடாதவைகளா ஆனதால் அவைகளை அறிய மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கின்றான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவரால் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இப்ப ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலனுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டானதை போல எல்லாம் தலைகளை தாழ்த்துவோம். எங்களுக்கும் தேவனுடைய சிந்தை உண்டாகட்டும். ஞானத்தை குறித்து இன்னும் அநேக காரியங்களை பார்க்க போறோம்.
அதெல்லாம் தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் உலகத்துக்குரிய ஞானத்தை பேசாமல் தேவன் எங்களுக்கு கொடுக்க போகின்ற தேவ ஞானத்தை குறித்தே பேசத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருப்போமானால் எங்களை நீங்க வாந்தி பண்ணி போடுங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. இந்த கடைசி காலம் கர்த்தருக்கு பிரியமாய் நாங்கள் செயல்படத்தக்கதாக ஒரு விசையாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. மீட்பு இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.